अथ श्रीमद्भगवद्गीता अथ तृतीयोऽध्यायः மூணாவது அத்தியாயம் 20வது பாடல். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. கர்மணைவ ஹி சம்சித்திம் ஆஸ்திதா ஜனகாதயः லோகசங்கிரஹம் ஏவாபி சம்பஷ்யன் கர்த்துமர்ஹசி நைவ தஸ்ய கிருதேனார்த்தஹ. இல்ல, மன்னிக்கணும், அது 2 பாடல் முன்னாடி. அடுத்தது 21வது பாடல். யத் யத் ஆச்சரதி ஸ்ரேஷ்டஹ தத் தத் ஏவேதரோ ஜனஹ சயத் பிரமாணங் குருதே லோகஸ்ததனுவர்த்ததே நமே பார்த்தாஸ்தி கர்த்தவ்யம் த்ரிஷு லோகேஷு கிஞ்சன ந அனவாப்தமவாப்தவ்யம் வர்த்தயேவ ச கர்மணி யதி ஹ்யஹம் ந வர்த்தேயம் ஜாது கர்மண்யதந்த்ரிதः மம வர்த்மானுவர்த்தந்தே மனுஷ்யாः பார்த்த சர்வசः உத்சீதேயுரிமே லோகாः ந குர்யாம் கர்ம சேதகம் ந குர்யாம் கர்ம சேதகம் சங்கரஸ்ய ச கர்த்தா ஸ்யாம் உபஹன்யாமி மாः பிரஜாः. இந்த செய்யுள் பார்க்கணும். பார்க்கறதுக்கு முன்னாடி வேற சில விஷயங்கள்லாம் பார்க்கணும். அது பார்த்துட்டு தான் 25வது ஸ்லோகத்துக்கு போவோம். இடையில 1 மாதம் ஆயிரும் நினைக்கிறேன். அடுத்த வாரம் வகுப்பு உண்டு, அதுக்கு அடுத்த வாரம் வகுப்பு இல்லை. அதுக்கு அடுத்து 28ஆம் தேதி தெரியல, கோயம்புத்தூர் போகிறதா இங்கே வரதான் நாங்கள் முடிவெடுக்கலை. கோயம்புத்தூரில் ஒரு பூஜை இருக்குது, 10-12 படிக்கிற குழந்தைகளுக்கு வித்யார்த்தி ஹோமம். அதுக்கு கூப்பிட்டாங்க, நான் போகிறதா இல்லைன்னு முடிவு பண்ணலை. அதனால் அடுத்த வாரம் வகுப்பு உண்டு. இந்த வாரம் வேற 2 விஷயங்கள் சொல்றதுக்காக வேண்டி இருக்கிறேன். ஒன்று, நம்ம பல தடவை புலி வருது மாதிரி இருந்தால் சொல்லிடுவேன் சொல்லிட்டு இருந்தேன். குழந்தைகளை எப்படி வளர்த்தணும் அப்படிங்கிற விஷயம் நம்ம போன வகுப்பில் பார்த்தோம். கர்மம் செய்கிறது மூலமாகத்தான் உலகத்தில் நிறைய பேர் தாங்கள் அடைய நினைக்கிறத அடைஞ்சிருக்காங்க. ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்னா, உலகத்துல எல்லாருமே அடைய நினைக்கிறது ஒரு விஷயம்தான், அது சந்தோஷம், நிம்மதி. ஆனா பல பேர் பல விஷயங்களை அடையறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. கீதையில 2வது அத்தியாயத்துல சொன்னது மாதிரி, விவசாயாத்மிகா புத்திஹி ஏகாயுக குருநந்தன. நம்முடைய லட்சியம் எது அப்படிங்கிற தெளிவு இல்லாதவங்க பல்வேறு விதமான விஷயங்கள்ல அலைமோதுவாங்க. ஒரு ஆள் கார் வாங்கணும்னு நினைக்கிறோம், ஒரு ஆள் வீடு வாங்கணும்னு நினைக்கிறோம், ஒரு ஆள் பட்டம் எடுக்கணும்னு நினைக்கிறோம், ஒரு ஆள் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறோம், ஒரு ஆள் குழந்தை பெறணும்னு நினைக்கிறோம், ஒரு ஆள் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறோம், ஒரு ஆள் ஐஏஎஸ் ஆகணும்னு நினைக்கிறோம், ஒரு ஆள் ஐபிஎஸ் ஆகணும்னு நினைக்கிறோம். பலவிதமான லட்சியங்கள்ல நாம் அலமோதிக்கிட்டே இருப்போம். நம்முடைய லட்சியம் எது நமக்கு தெளிவில்லாத போது. லட்சியம் எதுன்னு தெளிவு இருக்கிறவனுக்கு
ஒரே ஒரு லட்சியம் தான் உண்டு. என்ன அப்படின்னா நிம்மதியா இருக்கணும். உலகத்தில் நம்ம எல்லாரும் அடைய விரும்புற ஒரே லட்சியம் நிம்மதியா இருக்கிறதா. அந்த நிம்மதி சில பேர் பணத்தின் மூலமாக வரும் நினைக்கிறனால பணத்துக்கு பின்னாடி போறாங்க, சில பேர் படிப்பினால வரும் நினைச்சுக்கிட்டு படிப்பு பின்னால போறாங்க, சில பேர் வேலையினால வரும் நினைச்சு வேலைக்கு பின்னாடி போறாங்க, சில திருமணத்தினால வரும் நினைச்சு திருமணத்தின் பின்னால போறாங்க, சில பேர் குழந்தைகளால வரும் நினைச்சு குழந்தைக்கு பின்னால போறாங்க, சில பேர் பதவி வந்தா வரும் நினைச்சிட்டு பதவிக்கு பின்னாடி போறாங்க. இப்படி வேற வேற இடங்கள்ல இருந்து அது வருங்கிற தவறான எண்ணத்தினால, ஆனா உண்மையிலே தேடுறது நிம்மதி, அந்த நிம்மதியை தேடி அலைபாயிறாங்க. இப்படி பலவிதமாக அலைபாய்கிற மனிதர்களுக்கு மத்தியில இல்லறத்தாராகவே இருந்து கொண்டு தன்னுடைய கடமைகளை செய்து கொண்டு தான் விரும்பியதை அடைந்த பெரியவர்கள் இருக்காங்க. விரும்பியதை அடைந்தேன்னா நிம்மதி தான் நம்ம எல்லாரும் விரும்புறது, அதை அடைந்தவர்கள் இருக்கிறாங்க. அதுக்கு உதாரணமா ஜனகர் முதலானவர்கள் அப்படின்னு பகவான் சொன்னார். கர்ம நைவகை சம்சித்திம் ஆஸ்திதா ஜனகாதயக. அதுக்கு அடுத்தது சொன்னார், எதை பெரியவன் செய்கிறானோ அதை பார்த்துதான் மற்றவர்கள் செய்கிறார்கள், அதனால பெரியவர்கள் தாங்கள் எதை செய்கிறோங்கிறதுல கவனமா இருக்கணும் அப்படின்னு. அதை பார்க்கும்போது நாம பார்த்தோம், ஏற்கனவே பல வகுப்புல பார்த்தது, இந்த வகுப்புல வேற சில விஷயங்கள் பார்த்தோம். வேதம் நமக்கு நாம என்ன செய்யணுங்கிற சில விதிமுறைகளை கொடுத்திருக்குது. ஸ்மிருதிகள் நாம என்ன செய்யணுங்கிற சில விதிமுறைகளை கொடுத்திருக்குது. சதாச்சாரக பெரியவர்களுடைய நடவடிக்கைகள்ல இருந்து நாம சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் நம்முடைய மனசாட்சியை கேட்டு பார்த்தா நாம எப்படி நடக்கணுங்கிறது நமக்கு தெரியும். இதுல சிரேஷ்டர்கள் யாரு அப்படின்னா, சதாச்சாரம் நம்ம சொல்லி இருக்கிற அந்த இது பெரியவர்கள். அலூக்ஷாக தர்ம காமா சிஹு அப்படின்னு தைத்திரியோபனிஷத் சொன்னது மாதிரி, நடுநிலையானவங்க, எதுலையும் ஒட்டாதவங்க, சுயநலத்தை விரும்பாதவங்க, சுய லாபத்தை விரும்பாதவங்க, இப்படி வாழக்கூடிய பெரியவங்கள் அப்படின்னு. இப்படிப்பட்ட பெரியவங்கள்ல பொதுவா ஒரு குழந்தைக்கு யாரு பெரியவங்க, அல்லது ஒரு மனிதனுக்கு அவனுடைய வாழ்நாள்ல முழுவதும் பார்க்கும்போது பல பெரியவங்க வந்து போவாங்க. அவங்க யாரெல்லாம் அப்படிங்கிற ஒரு பட்டியல் பார்த்தோம். பார்க்கும்போது அம்மா முதல் பெரியவங்க. ஏன்னா அம்மாவுடைய வயசுல குழந்தை உருவானதுல இருந்து 10 மாதம் அம்மாவுடைய வயிற்றிலே இருந்து அம்மாவுடைய குணாதிசயங்கள், பேச்சுகள், நடவடிக்கைகள் எல்லாத்தையும் கவனிக்குது. அதனால அம்மாவுடைய குணாதிசயங்கள் ஒரு குழந்தைக்கு வருது. தாயை போல பிள்ளை, நூலை போல செயல்னு சொல்லி வச்சிருக்காங்க. அதனால அம்மா முதல் முன்னுதாரணம் ஒரு குழந்தைக்கு, சிரேஷ்டர்கள், பெரியவர். அடுத்தது அப்பா. குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே அப்பாட்ட இருந்தா உருவாகுது. பிறந்த பிறகும் அப்பாவுடைய நடவடிக்கைகள் அடுத்து இருக்கிறது, அதிகமா இருக்கிறது அப்பா. அப்பாட்ட இருந்து நிறைய விஷயங்கள் படிக்குது. அடுத்தது குரு. தாத்தா பாட்டி எல்லாம் அதுல அடங்கும். முக்கியமா குரு. அந்த குருவினுடைய நடவடிக்கைகள் இருந்தும் அந்த குழந்தை படிக்குது. அப்புறம் ராஜா, யதா ராஜா ததா பிரஜா. ராஜா கிட்ட இருந்தும் படிக்குது. கனிமொழி இன்னைக்கு 2G ஊழல் பண்றான்னா அதுக்கு கருணாநிதி அன்னைக்கு விஞ்ஞானபூர்வமாக ஊழல் பண்ணதான் காரணம். அது பரம்பரை சொத்து. அப்பாவுடைய சம்ஸ்காரம் குழந்தைக்கு வருது. அதே மாதிரி நேரு காலத்துல முந்திரா ஊழல்னு ஒரு ஜீப் ஊழல் நடந்தது. அதுக்கப்புறம் இந்திரா காந்தி காலத்துல அது ஒரு ஊழல் நடந்தது, பேர் மறந்துட்டேன். அதுக்கடுத்து ராஜீவ் காந்தி காலத்துல போபஸ்னு ஒன்று நடந்தது. அடுத்தது சோனியா காந்தி காலத்துல A to Z ஊழல் தான். ஏன்னா ஆதர்ஷ் ஊழல், பின்னா போஃபர்ஸ் ஊழல், சின்னா காமன்வெல்த் ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட், ஏபிசிடின்னு லிஸ்டே இருக்கு. A to Z ஊழல் தான். அப்போ நாம நம்முடைய முன்னோர்களை பார்த்து பழகிறோம். அரசியல்வாதிகள் எப்படி இருக்காங்களோ அது மாதிரி ஜனங்கள் இருக்காங்க. பொதுவா இன்னைக்கு பெரும்பகுதி ஜனங்கள் ஊழல்வாதி ஜனங்கள் தான். நல்ல ஜனங்கள் ரொம்ப கம்மி. நமக்கு விரல் விட்டு சொல்லலாம், ஒரு சகாயம்
அடுத்தது ஒரு கும்கா அங்க வட இந்தியாவில் அசோக் கும்கான்னு நினைக்கிறேன். இப்படி நமக்கு விரல் விட்டு எண்ணிடலாம் நேர்மையா இருக்கிற அதிகாரிகளை. மற்றபடி எல்லாமே ஊழல் பண்றவங்க தான். நாமளே ஒரு வாய்ப்பு வசதி கிடைச்சது, நம்மளால சௌகரியப்பட்டதுன்னா ஒரு 5 ரூபா கொடுத்து ஒரு சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்துடலாம்னா வாங்கிட்டு வந்துடுவோம். அவங்ககிட்ட 10 தடவை அலைகிறது ஒரு 5 ரூபாய் கொடுத்தா பரவாயில்ல. 100 ரூபாய் 50 ரூபாய் 500 ரூபாய் வரைக்கும் கொடுக்கலாம். ஏன்னா 5 தடவை வந்து போயிட்டு வர செலவு பார்க்கும்போது ஒரு தடவை 500 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வரது ஈஸி அப்படின்னு இருக்கிறோம். அங்கேயும் நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. அதனால ராஜா எப்படி இருக்காங்களோ, பெரியவங்க எப்படி இருக்காங்களோ அதை பார்த்து அவருடைய சிஷ்ய இந்த தொண்டர்களும் இருப்பாங்க. அம்மா டாஸ்மாக் திறந்தாங்கன்னா அம்மாவுடைய டாஸ்மாக் வியாபாரம் படுத்தக்கூடாது, அம்மா கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்னு கட்சிக்காரன் எல்லாம் போய் குடிச்சு வியாபாரத்தை அப்படி முன்னணியில பாத்துக்கிடுவான். எம்ஜிஆர் குடிக்கப்படாதுன்னு சொல்லியிருக்காரு. எம்ஜிஆர் செத்து போனால அவர் சொன்னாலும் மறந்து போச்சு அதிமுக. இப்ப அம்மாவுக்கு வாக்க காப்பாற்றணும். அதனால யதா ராஜா ததா பிரஜா, ராஜாவும் அரசியல்வாதியும் தலைவர்களும் நமக்கு ஒரு முன்னுதாரணம் தான். அதனால இப்படி பலவிதமான முன்னுதாரணம் ஒரு மனிதனுக்கு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் இதுவரையிலான வகுப்புகள்ல பார்த்தோம். இந்த வகுப்புல புலி வருது ஒரு குழந்தைய எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிற சம்பந்தமா சில குறிப்புகள். ஒரு குழந்தைய வீட்டுல ஏத்துக்கிட்டு வளர்த்தாங்க அப்படின்னா, ஏத்துக்கிட்டுன்னா என்ன அர்த்தம்னு சொல்றேன். அந்த குழந்தை மற்றவங்கள்ட்ட அன்பு காட்ட பழகும். அதாவது சில பிள்ளைகள் அமாவாசைக்கு பிறந்திருக்கும்னு வச்சுக்கோங்க. அது அமாவாசைக்கு பிறந்ததுக்கும் கருப்பா பிறந்ததுக்கும் சம்பந்தம் இல்ல. ஆனா அம்மா சொல்லுவாங்க அமாவாசைக்கு பிறந்தத அப்படின்னு திட்டுவாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஏதோ ஒவ்வொரு விஷயத்துல குழந்தைகளா அம்மா அப்பா அல்லது தாத்தா பாட்டி, எனக்கு தெரியும் ஒரு பையனை, அவங்க மாமா எப்பவுமே சொல்லுவாரு அமாவாசைக்கு பிறந்த பையன் அப்படின்ட்டு. அந்த பையன் நல்ல வெள்ள வெள்ளையா தான் இருப்பான். ஆனா கொஞ்சம் திருட்டு அப்படி இப்படின்னு கொஞ்சம் உண்டு. கொஞ்சம் சின்ன சின்ன பிள்ளைகள கொஞ்சம் இருக்கதான் செய்யும். அதுக்காக வேண்டி அவங்க மாமா அவன் அப்படி சொல்லுவாரு. அப்போ இத மாதிரி குழந்தைகளை சொல்லாம நம்முடைய காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு அப்படிங்கிறது மாதிரி நம்முடைய குழந்தை, நான் நினைக்கிறேன் முட்டையில இருந்து பிறக்கிறதெல்லாம் குஞ்சுன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன், கருப்பையிலிருந்து பிறக்கிறதெல்லாம் குட்டின்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். அது நீங்க தமிழ் இலக்கியத்துல உறுதிப்படுத்திக்கீங்க. தொல்காப்பியத்துல இதை பத்தி குறிப்பு வருது, எதனுடைய குழந்தைய எப்படி சொல்லணும் அப்படின்னு ஒரு சூத்திரங்கள்லாம் வருது. சரி, இப்போ அது மாதிரி எப்படி நம்முடைய குழந்தை இருந்தால் அதை நம்ம ஏத்துக்கிட்டோம்னு வச்சுக்கிடுவோம். அந்த குழந்தை மற்றவர்கள்ட்ட அன்பு காட்ட தெரிந்த குழந்தையாக வளரும். முதல் விஷயம், நாம நம்ம குழந்தைய அது எப்படி இருக்குதோ அப்படி ஏத்துக்கணும். பாரு பக்கத்து வீட்டு பிள்ளைய பாரு எப்படி படிக்குது, 99 மார்க் வாங்கிட்டு வருது, நீ இருக்கிய சவம தின்னுக்கிட்டு இப்படி எல்லாம் பேசக்கூடாது. அது 90 வாங்கிச்சுன்னா அது 90 வாங்கிட்டு 110 வாங்கினாலும் அது வாங்கிட்டு போயிட்டு நம்ம பிள்ளை எத்தனை வாங்குதோ அது அத்தனை வாங்கட்டும். நம்ம பிள்ளை படிக்கணும், படிக்கிறதுக்கான முயற்சி இருக்கணும், எடுக்கணும், சோம்பேறியா இருக்கக்கூடாது, தூக்கி இருக்கக்கூடாது. அதை பத்தி மட்டும் நம்ம பாத்துக்கிட்டா போறோம். அதுக்கு மேல அது படிச்சுக்கிட்டு எவ்வளவு மார்க் எடுக்குதோ அதை நம்ம ஏத்துக்கிடக்கூடிய தன்மை நம்ம கிட்ட இருக்கணும். இன்னொரு குழந்தையோட கம்பேரே பண்ணக்கூடாது எந்த ஒரு குழந்தையும். ஏன்னா 5 விரல் ஒண்ணு போல இல்ல, அதனால 5 குழந்தைகள் ஒண்ணு மாதிரி இருக்க முடியாது. உலகத்துல ஒவ்வொருத்தருக்குடைய பெருவிரல் ரேகையும் வேற வேற மாதிரியா, காது மடல் நகம் இப்படி வர வர இப்ப ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சாங்க. முன்னாடி வந்து பெருவிரல் ரேகை மட்டும்தான் ஒரு ஆளுக்கு இன்னொரு ஆளுக்கு பொருந்தாது அப்படின்னு நினைச்சாங்க. இப்ப காது மடல் அடுத்தது வந்தாங்க. அதுக்கு அடுத்தது ஒவ்வொரு அங்கமாட்டு புதுசா டெவலப் ஆயிட்டு இருக்கு. எல்லாமே ஒவ்வொரு ஆளுக்கும் யூனிக் தான் அப்படின்னு கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இப்போ அப்படி இருக்கும்போது நம்ம குழந்தை இன்னொரு குழந்தை மாதிரி இருக்கணும் நம்ம நினைக்க, நம்ம குழந்தை நம்ம குழந்தையா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கணும். அதான் ஒருத்தர் சொன்னார், அடுத்தவங்களை பார்த்து பெரிய பெரிய ஆட்களை பார்த்து உங்களுடைய ஹீரோவா வச்சுக்கிடாதீங்க, நீங்க ஒரு ஹீரோவா மாறுங்க அப்படின்ட்டு. அது ஒரு விதமான கண்ணோட்டம். நம்ம அடுத்தவங்களை காப்பி அடிச்சு நான் ஒரு விஜய் ஆகணும், நான் ஒரு சூர்யா ஆகணும், நான் ஒரு யாரு அஜித் ஆகணும் அப்படின்னு எல்லாம் நினைக்காம நான் நானா ஆகணும், அதே மாதிரி நான் ஒரு குஷ்பு ஆகணும், நான் ஒரு நக்மா ஆகணும். எனக்கு லேட்டஸ்ட் ஆளெல்லாம் பேர் தெரியல, நான் இன்னும் படிக்கல. யாரு? நயன்தாரா ஆகணும், சமந்தா ஆகணும் அப்படி எல்லாம் நினைக்காம நான் நானா இருக்கணும்.
நாம எப்படி தலை வகடு எடுக்கிறோங்கிறது ஆரம்பிச்சு, உச்சியில இருந்து ஆரம்பிச்சு நான் பாக்குறேன் சில பேர் இப்படி எல்லாம் வருது. இன்னைக்கு கூட காலையில ஒரு கிளாஸ்ல ஒரு அம்மா அப்படி வந்தாங்க. எப்படி வகடு எடுக்கிறவங்க உச்சியில இருந்து ஆரம்பிச்சு உள்ளங்கால் வரையிலும், நெயில் பாலிஷ் போடுறது வரையிலும் நம்ம செய்யற விஷயம் நம்ம சொந்த புத்தியில செய்யறதா இருக்கணும். இன்னொரு ஆள் செய்தது அதை பார்த்து நாம செய்தோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. நாம அப்பா அம்மாவுக்கும் அடுத்தவங்களோட ஒப்பிடக்கூடிய இது இருக்கக்கூடாது. குழந்தைகளுக்கு நம்ம அந்த ஆள் மாதிரி ஆகணும், இந்த ஆள் மாதிரி ஆகணுங்கிற எண்ணம் வரக்கூடாது. நமக்குன்னு ஒரு கொண்டு பிறக்கிறதுமாங்க. நாம சில விஷயங்களோட பிறந்திருக்கிறோம். அந்த விஷயங்களை வச்சுக்கிட்டு பயன்படுத்திக்கிட்டு நாம நம்ம வாழ்க்கையில எப்படி ஆக முடியும் அப்படின்னு நாம யோசிக்கிறவங்களா இருக்கணும். விவேகானந்த சாமிக்கு முன்னாடி ஒரு விவேகானந்த சாமி கிடையாது. கிருஷ்ணனுக்கு முன்னாடி ஒரு கிருஷ்ணன் கிடையாது. ராமனுக்கு முன்னாடி ஒரு ராமன் கிடையாது. மகாத்மா காந்திக்கு முன்னாடி ஒரு மகாத்மா காந்தி கிடையாது. அவங்களுக்கு எல்லாம் முன்னுதாரணமே கிடையாது. அவங்க அப்படி ஒரு பெரிய தானூர் முன்னுதாரணமா மாறினாங்க. அது மாதிரி நாம மாறுறது மாதிரி இருக்கணும். அதனால குழந்தைகளா எப்படி இருக்குதோ அப்படி ஏத்துக்கணும். அடுத்தது, ஒரு குழந்தை அப்பா அம்மாவால அல்லது சமுதாயத்தால பாராட்டப்பட்டு வளருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த குழந்தை தன்னை நேசிக்க கற்றுக்கொள்ளது, தன்னை விரும்ப கற்றுக்கொள்ளது. இப்ப உதாரணத்துக்கு நம்ம குழந்தை 35 மார்க் எடுத்துட்டு வந்துட்டு, 35 மார்க் எடுத்துட்டியா, உன்னோட 30 எடுத்த அப்படின்னு நம்ம பாராட்டுறதுக்கு நமக்கு தெரியணும். ஏன் 90 எடுக்கலன்னு கேட்கக்கூடாது. அப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் நாம நம்முடைய குழந்தைகளை பாராட்ட, விளையாட்டு போட்டிக்கு வந்தாங்க. ஒரு பையனை பார்த்தேன் கோயம்புத்தூர்ல, விளையாட்டு போட்டியில போய் கலந்துக்கிட்டானா, எதுலயுமே பிரைஸ் வாங்கலையா. அவங்க அம்மா சொன்னாங்களா, நீ போட்டியில எல்லாம் கலந்துக்கிட்டே அது போதும், நீ பிரைஸ் வாங்கின வாங்கட்ட பரவாயில்ல, போட்டியில எல்லாம் கலந்துக்கிட்டே அது போதும் அப்படின்னாங்களாம். அந்த மாதிரி குழந்தைகளை நாம கட்டி கொடுத்து வளர்க்கறது மாதிரி இருந்தோம்னா, பரவாயில்லையே நீ நல்லா படிச்சிருக்கியா, 30-35 வந்துட்டியா அப்படின்னு சொன்னா அந்த குழந்தைக்கு தனக்கு மேல ஒரு பெருமிதம் வரும். தன்னைத்தானே அது நேசிக்க தொடங்கும். ஒவ்வொரு விஷயத்தையும் குழந்தைகளை தட்டி கொடுத்து வளர்க்கணும். அப்படி தட்டி கொடுத்து வளர்க்கக்கூடிய குழந்தை தன்னைத்தானே நேசிக்க தொடங்கும். எந்த ஒரு குழந்தை எப்போதுமே குற்றம் சொல்லப்பட்டு வளர்க்கப்படுகிறதோ அந்த குழந்தை மற்றவர்களை குறை சொல்லி வளரும், பழகும். எந்த ஒரு குழந்தையும் நம்ம குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்கிறோமோ, ஒரு பெண்ணை ஒழுங்கா வைக்க தெரியாதா, ஒரு பென்சிலை ஒழுங்கா வைக்க தெரியாது, நோட்டு புக்கை ஒழுங்கா வைக்க தெரியாது, ஸ்கூல் பேக் ஒழுங்கா வைக்க தெரியாது, சட்டை ஒழுங்கா வைக்க தெரியாது, பட்டனை ஒழுங்கா வைக்க தெரியாதான்னு நம்ம சொல்றது நமக்கு 1000 விஷயம் இருக்கு. அப்படி நாம குறை சொல்லி வளர்த்தோம்னா அந்த குழந்தை மற்றவங்களை குறை சொல்ற குழந்தையாக வளரும். அதனால முடிஞ்ச வரைக்கும் குறை சொல்றதை தவிர்க்கணும். அடுத்தது, எந்த ஒரு குழந்தைய நம்ம தட்டி கொடுத்து ஊக்கப்படுத்தி வளர்த்துறோமோ அப்படிப்பட்ட குழந்தை ஒரு தன்னம்பிக்கையோட ஒரு குழந்தையாக வளருது. பரவாயில்ல, இந்த தடவை எல்லா போட்டியும் கலந்துக்கிட்டே, சரி அடுத்த தடவை நமக்கு லாஸ்ட்ல ஃபர்ஸ்ட் வந்துடலாம் அப்படின்னு சொல்லலாம். லாஸ்ட்ல ஃபர்ஸ்ட் நம்ம தான் லாஸ்ட்ல அர்த்தம். அப்படிங்கிற மாதிரி தட்டி கொடுத்து வளர்த்துறோம் அப்படின்னா குழந்தை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தனக்கு ஒரு தன்னம்பிக்கைய வளர்த்திக்கிட ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சம் நாளடைவில் அதுவே தன்னுக்கு மேல ஒரு கௌரவம், மரியாதையை வளர்த்திக்கிட்டு நிறைய விஷயங்களை சாதிக்கிற அளவுக்கும் மாறும். பொதுவாக இப்ப நான் இதுல சொல்ல போற விஷயங்கள் எல்லாம், இன்னைக்கு காலையில் ஒரு கிளாஸ்ல ஒரு கேள்வி வந்தது, இதுல சொல்ல போற விஷயங்கள் எல்லாமே சைக்காலஜி உள்ள இருந்து தான் பேசுறோம். இது தாண்டி நம்ம பகவத்கீதை நிறைய விஷயங்களை பாக்குறோம். அதனால இது சைக்காலஜி லெவலுக்குள்ள இருந்து மட்டும் இந்த விஷயங்கள் பொருந்தும். காலையில் என்ன கேள்வி வந்துன்னு கேக்குறீங்களா? கேள்வி என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு சுபாவம் இருக்குல்ல, அந்த சுபாவப்படி தானே ஒருத்தர் இருப்பாங்க. இப்படி எல்லாம் நம்ம வளர்த்துறோம்னா வளர்ந்துருவாங்களா அப்படின்னு. அது உண்மைதான். ஒவ்வொரு ஆளுடைய சுபாவத்துக்கு தகுந்த மாதிரி தான் ஒருத்தருக்கு வளருவாங்க. ஆனா அதுக்காக வேண்டி நாம நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாம இருக்க முடியாது. நம்முடைய குழந்தை எப்படி வளரப்போகுதுன்னு நமக்கு தெரியாது. ஆனா அந்த குழந்தை இப்படி இப்படி வளரணும்னு நாம ஒரு லட்சியம் வச்சு வளர்த்த முயற்சி பண்ணலாம். அது தப்பு இல்லையே. அதுக்கு மேல அது சுபாவப்படி அது எப்படி வளருது, வளர்ந்துட்டு போட்டு அது அதுக்கு தலையெழுத்து. ஆனா நாம இந்த முயற்சிகளை எடுக்கணுங்கிறதுக்காக இந்த விஷயங்களை சொல்றேன். அதே மாதிரி எந்த ஒரு குழந்தை
பயத்தோடையே வளருதோ. வீட்டுக்குள்ள சில குழந்தைகள், எனக்கு ஒரு பையனை தெரியும், அந்த பையன் பேசுற விதத்திலேயே அவனுக்கு மனசுக்குள்ள நிறைய பயம் இருக்குன்னு தெரியும். அப்புறம் நான் முதல்ல கவனிச்சேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு தடவை அந்த பையன்கிட்ட லேச கேட்டேன், என்ன அப்படின்னு. கேட்ட உடனே அவனுக்கு வாய் திறந்து பேச முடியாது. பையனுக்கு ஒரு 7-8 வயசு தான் இருக்கும்னு நினைக்கிறேன், நல்லா தெரியல வயசு. நம்ம சஞ்சய் மாதிரி இருப்பான், நல்ல ஒல்லியா வேற இருப்பான். அவனுக்கு என்கிட்ட பேசணும், ஆனா பேசுறதுக்கு வார்த்தைகள் வராது, எல்லாம் தொண்டைக்குள்ள மாட்டிக்கணும். அப்படி ஒரு மாதிரி விற்க ஆரம்பிச்சுட்டான். சரி, அந்த டைம்ல அவனுக்கு ஃப்ரெண்ட் யாரும் விளையாட கூப்பிட்டாங்க. சரி, இனிமேல் நம்ம தொந்தரவு பண்ண டார்ச்சர் பண்ண மாதிரி யாரும் சொல்லிட்டு அனுப்பி வச்சுட்டேன். ஆனா அந்த பையனுக்கு சின்ன குழந்தையில இருந்தே அவன் பயந்து 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 வளர ஆரம்பிச்சிருக்கிறான். அவனுடைய அப்பாவை கண்டு அவனுக்கு பயம் நினைக்கிறேன். அப்பா அவனை, சின்ன குழந்தைகள் சில விஷயங்களை போட்டு உடைப்பாங்க, சில விஷயங்களை நாசம் ஆக்குவாங்க, விலை கூடின விஷயங்களை ஈஸியா நாசம் ஆக்கிடுவாங்க. இதெல்லாம் சின்ன குழந்தைகள்ட்ட இருக்கிற பழக்கம். அதை எதை தொடாதேன்னு சொல்றீங்களோ அதைத்தான் தொடுவாங்க, என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்றீங்களோ அதைத்தான் செய்வாங்க. செய்தா என்னதான் ஆகும் பார்ப்போமே அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு இது. பொதுவாக குழந்தைகளுக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்கும், எதையுமே அறிஞ்சுக்கிடணுங்கிற ஆர்வம் இருக்கும். மட்டும் இல்ல, அப்பா அம்மா ஒன்ன செய்யறாங்கன்னு அதை தான் செய்யறதுக்கு, காப்பி அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். இந்த மாதிரி குணங்களால குழந்தைகள் அப்படி பண்ணும். இதுல சில குழந்தைகள் கொஞ்சம் எருவ மாடு மாதிரி, ஒரு காரியத்தை செய்தோன்னு ஒரு தடவை அடி கொடுத்தா திருந்தணும், 2 தடவை முதல்ல சொன்னா திருந்தணும், சொல்லி பார்க்கலாம், அடுத்தது தள்ளி பார்க்கணும், 2 தடவை 3 தடவை அடி கொடுத்தா திருந்தணும். இதுக்கும் ஒன்னும் திருந்தலைன்னா அப்ப இந்த மாதிரி சில பல காரணங்களால நம்ம குழந்தைகளை என்ன பண்ண வேண்டியிருக்கு, அடி கொடுத்து வளர்க்கும் போது ஒரு லெவல்ல அம்மா ஒரு பக்கம் அடி, அப்பா ஒரு பக்கம் அடி, தாத்தா ஒரு பக்கம் அடி, பாட்டி ஒரு பக்கம் அடின்னு வளர்ந்தா வச்சுங்க, அந்த குழந்தை எந்த பக்கம் திரும்பினாலும் அது பயத்தோட தான் இருக்கும். பொதுவாக அந்த மாதிரி குழந்தைகளை பேச்சிலே கண்டுபிடிச்சிடலாம். அப்படி பயத்தோட ஒரு குழந்தை வளர்ந்ததுன்னா அந்த குழந்தை என்ன மாதிரி ஒரு குணத்தை வளர்த்துக்கும் அப்படின்னா, ஒரு பயந்தாங்குள்ளித்தனத்தை வளர்த்துக்கும். வீட்டை விட்டு வெளியே போனா போகாது, கடைக்கு போயிட்டு வரனா போகாது, எங்கேயாவது தனியா அனுப்புனா போகாது, என்ன ஆகுமோ ஏதாகுமோ, எப்படி நடக்குமோ, சரியா நடக்குமோ நடக்காதோ, இந்த மாதிரி பயத்திலேயே இருக்கும். ஒரு குழந்தை அன்போட நட்போட வளர்க்கப்படுதுன்னு வச்சுக்கிடுவோமே, இந்த லேட்டஸ்ட் ஃபேஷன் அது. பழைய காலத்துல அப்பா அம்மா அப்படின்னா, அப்பா அம்மாவுக்கும் குழந்தைங்க இடையில ஒரு 10 அடி தூரம் இருக்கும், திருவள்ளுவர் பஸ் மாதிரி 10 மீட்டர் இடைவெளி, 10 மீட்டர் இடைவெளி விட்டு வரவும். இந்த பாஸ்டா போற பஸ்ல எல்லாம் பழைய காலத்துல எழுதி, இந்த காலத்துல இருக்கா எல்லாம் தெரியல, 10 மீட்டர் இடைவெளி விட்டு பின்தொடரவும் அப்படின்னு எழுதி போட்டிருப்பாங்க. அது மாதிரி அப்பா அம்மாவுக்கும் குழந்தைகளுக்கு இடையில ஒரு இடைவெளி இருக்கும். இந்த காலத்துல எல்லாம் அப்படி வளர்ந்த அப்பா அம்மா எல்லாம், என் பிள்ளைய நான் அப்படி வளர்த்த மாட்டேன், என் பிள்ளை என் ஃப்ரெண்டு மாதிரி, எங்க அப்பா என்ன ஃப்ரெண்டு மாதிரி வளர்த்தல, ஆனால் நான் என் பிள்ளை ஃப்ரெண்டு மாதிரி வளர்த்த போறேன்னு சொல்லிட்டு பிள்ளைய தோல்ல போட்டு வளர்க்க ஆரம்பிப்பாங்க. எனக்கு ஒரு காலேஜ் ப்ரொஃபஸராக சொன்னாரு, காலேஜ் தொடங்கின புதுசுல, நான் ரொம்ப எளிமையானவன், சிம்பிளானவன், சகஜமானவன், ஆனா அதுக்காக வேண்டிய என் தோல்ல கை போட்டு நடக்கலாம்னு அர்த்தம் கிடையாது அப்படின்னாரு. அதே மாதிரி ஆனா இன்னைக்கு அப்பா அம்மா தோல்ல கை போட்டு நடக்கலாம், அப்பா மேல ஏறி, அப்பா அம்மா மேல ஏறி புரண்டு விளையாடலாம். அந்த மாதிரி சுதந்திரம் கொடுத்திருக்காங்க நிறைய குழந்தைகளுக்கு. இப்போ உள்ள குழந்தைகள் எல்லாம் அப்படிதான் வளர்க்குறாங்க. அதுதான் குழந்தை வளர்க்கறது சரியான முறையான குழந்தை வளர்ப்புன்னு அவங்க நினைக்கிறாங்க. நிறைய பேர் அப்படி வளர்க்கலாம்னு சொல்றாங்க. சரி, அது இன்னொரு 10 வருஷம் கழிச்சு தான் கண்டுபிடிப்பாங்க. இல்ல முன்னாடி எப்படி குழந்தை வளர்த்தாங்களோ அதான் சரி, இன்னொரு 10 வருஷம் கழிச்சு சொல்லுவாங்க. நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். பல விஷயங்களை எப்பவுமே இந்த நவீனக்காரங்க எல்லாம் லேட்டா தான் புரிஞ்சுக்குவாங்க. சரி, அப்படி குழந்தை வளர்த்தோம் அப்படின்னா அந்த குழந்தை இந்த உலகத்தை நேசிக்க கற்றுக்கொள்ளும். இந்த உலகம் அதுக்கு ஒரு சொர்க்க பூமியாட்டு அந்த குழந்தைக்கு தெரியும். எந்த ஒரு குழந்தை நட்போட வளர்க்கப்படுதோ அந்த குழந்தை உலகத்தை விரும்ப கற்றுக்கொள்ளுது, உலகத்தை ஒரு சொர்க்கமாக நினைக்குது. இப்போ ஒரு குழந்தை உண்மையும் நேர்மையும் அந்த குடும்பத்தில் இருக்கு, அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல வளர்க்கப்படுது அப்படின்னா அந்த குழந்தை உண்மைனா என்னது, நேர்மைனா என்னது, நீதினா என்னதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வளருது. ஒரு குழந்தை ஒரு வெறுப்பான ஒரு சூழ்நிலையில வளருதுன்னா,
அப்பா அம்மாவுக்கு இடையில உறவு சரியில்லை, மாமியார் மருமகளுக்கு இடையில, அது அம்மாவுக்கும் இந்த பாட்டிக்கு இடையில உறவு சரியில்லை, இப்படி குடும்பத்தில் ஒரு சூழ்நிலை சரியில்லைன்னு வச்சுக்குவோம். அப்படிப்பட்ட ஒரு வெறுப்பான சூழ்நிலையில வளரக்கூடிய குழந்தை ஒரு சண்டை போடக்கூடிய மனநிலையோட வளருது. இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் நம்ம குழந்தைகள் எப்படி இருக்கு, அது எதனால இப்படி ஆயிருக்கலாம், நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். ஒரு சண்டை போடுற மனப்பான்மையோட இப்படிப்பட்ட குழந்தை வளரும். ஒரு குழந்தை ஒரு போட்டியான சூழ்நிலையில வளருது அப்படின்னா அந்த குழந்தை பொறாமைனா என்னதுன்னு தெரிஞ்சுக்கும். பொறாமையோட உள்ள குழந்தையா வளருது. அதுல இங்கிலீஷ்ல 2 வார்த்தை இருக்கு, ஜெலஸ், என்வி அப்படின்னு. ரெண்டுக்கும் 2 அர்த்தம் இருக்கு. தமிழ்ல பொதுவா போட்டி பொறாமை நம்ம சொல்லுவோம். சமஸ்கிருதத்திலயும் 2 வார்த்தை இருக்கு. அசூயாங்கிறது ஒரு வார்த்தை, இன்னொன்னு ஈர்ஷ்யான்னு நினைக்கிறேன். நான் அடுத்த வகுப்புல அதை பத்தி தெளிவா சொல்றேன். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், மறுபடியும் ஒரு தடவை ரெஃபர் பண்ணிட்டு சொல்றேன். அடுத்தவங்க மேல நமக்கு ஏற்படக்கூடிய பொறாமை ஒரு விதம், அடுத்தவங்க வளர்றதை பார்த்து நமக்கு ஏற்படக்கூடிய பொறாமை இன்னொரு விதம். 2 விதமா இருக்கு. ஒருத்தரை பார்த்தாலே நமக்கு அந்த அளவு பிடிக்காது, அப்படி இருக்கிறது ஒரு குணம். ஒருத்தர் வளர்ச்சி அடைகிறத பார்த்து, பேரு புகழ் எடுக்கிறத பார்த்து நமக்கு பொறாமை வர்றது இன்னொரு. இப்படி 2 விதமான இது இருக்குது. இந்த மாதிரி பொறாமை நிறைந்த சூழல்ல வளரக்கூடிய குழந்தையும் ஒரு பொறாமை உள்ள குழந்தையாகத்தான் வளருது. அடுத்தது இரக்கத்தோட வளர்க்கப்படுகிற குழந்தை, அது தான் ஏதாவது தவறு செய்துட்டு இருந்தா அதுக்காக வேண்டி அதுவும் வருந்தும். ஐயோ சாரி, நான் தெரியாம விட்டேன், இனிமே பண்ண மாட்டேன் அப்படின்னு தானாவே சொல்லும். எந்த ஒரு குழந்தை ஒரு இரக்கமான ஒரு சூழ்நிலையில, அதாவது இரக்கம் காட்டப்பட்டு வளர்ந்ததோ அந்த குழந்தை தான் ஏதாவது தவறு செய்துட்டேன்னு அதை ஒத்துக்கும். அப்படிப்பட்ட ஒரு குழந்தையா வளரும். ஒரு குழந்தைய புகழ்ந்து வளர்த்துறாங்கன்னு வச்சுக்கிடுவோம். என் பிள்ளைய போல உண்டா, சந்திரன்டா சூரியன்டா, படிப்புல பக்கத்து விட்டு பிள்ளைல என் பிள்ளைகிட்ட வர முடியுமா அப்படின்னு எல்லாம் சொல்லி வளர்த்தோன்னு வச்சுங்க. என் பிள்ளை ஒரு கோடு போட்டா அது ரவிவர்மாவுடைய ஓவியம் மாதிரி இருக்கும். என் பிள்ளை வாயை திறந்தா குழலிருது யாழிருது என்பர் தம்மக்கள் மழலி சொல் கேளாதவர் அப்படின்னு என் பிள்ளை வைக்க குரல மாதிரி குயில் கூட பேசிக்கிறாரு அப்படிலாம் சொல்லி எடுத்து நம்ம புகழ்ந்து வளர்த்தோம் அப்படின்னா அந்த குழந்தை மற்றவர்கள்ட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களையும் பாராட்ட படிக்கிற குழந்தையா இருக்கும். மற்றவர்களுடைய நல்ல விஷயத்த பாராட்டும் அந்த குழந்தை, அப்படி வளரும். ஒரு குழந்தை நம்ம அங்கீகாரத்தோட வளர்த்தோம் அப்படின்னா அந்த குழந்தை தன்னுடைய வாழ்க்கையில ஒரு லட்சியத்தோடு கூடின ஒரு குழந்தையாக வளரும். வாழ்க்கையில ஒரு லட்சியம் இருக்கணும், லட்சியப்படி வாழணும் அப்படின்னு நினைக்கும். இல்ல அங்கீகாரம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம குழந்தை படிச்சா பரவாயில்ல, என் குழந்தை படிக்குது, நம்ம குழந்தை ஒரு விஷயத்த சரியா செய்தா அதை சரியா செய்து நம்ம அப்பப்ப பாராட்டணும். அதுதான் அங்கீகாரம் சொல்றேன். பொதுவாக நிறைய வீடுகள்ல பொதுவா நம்ம பாரம்பரியத்தில் அது கிடையாது. எப்படின்னா வீட்டுல டெய்லி சாப்பிட்டுட்டு போவாங்க, என்னைக்காவது உப்பு கூடி போச்சுன்னா இது என்னது, இது கடலை கொண்டு சாம்பார்ல விட்டுருக்கு அப்படிமாங்க. இத்தனை நாள் சாம்பார் நல்லா வச்சிருந்தது, நல்லா வச்சதுக்கு ஒரு நாளாவது இந்த சாம்பார் நல்லா வச்சிருக்குன்னு சொன்னாங்களா? கிடையாது. நல்லா இருக்கும்போது அதை பத்தி யாரும் பாராட்டி சொல்ல மாட்டாங்க. ஆனா என்னைக்கு மோசமா இருக்கோ அன்னைக்கு தான் திட்டுவாங்க. அப்போ நல்லா இருக்கிறத அங்கீகரிக்கிறது கிடையாது, பாராட்டுறது கிடையாது. அப்படி இல்லாம நம்ம குழந்தைய அதுட்ட இருக்கக்கூடிய தகுதிக்கு ஏற்றது மாதிரி அது நல்லது செய்யும் போது நல்லது செய்யுது அப்படின்னு தட்டி கொடுத்து வளர்த்தணும், பாராட்டி வளர்த்தணும் அப்படின்னா அந்த குழந்தை தன்னுடைய வாழ்க்கையில ஒரு லட்சியத்தை வச்சு அதை வச்சு முன்னேறணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட வளரும். ஒரு குழந்தை தன்னுடைய சுற்றுப்புறத்தால பரியாசம் செய்யப்பட்டு வளர்க்கப்பட்டதுன்னா அந்த குழந்தை எப்பவுமே ஒரு வெக்கப்படக்கூடிய குழந்தையா இருக்கும். ஒரு பஸ் ஸ்டாப்ல போய் பஸ் ஏற தெரியாது, ஒரு ரேஷன் கடையில போய் சாதனம் வாங்க தெரியாது, கரண்ட் பில் கட்ட தெரியாது, டெலிபோன் பில் கட்ட தெரியாது. இதெல்லாம் நீங்க அதெல்லாம் வேண்டாம், நீங்க வீட்டுல இருந்து நெட்லயே ஆன்லைன்லயே கட்டிக்கலாம். பழைய காலத்தை சொல்ல இப்படி ஒரு காலம் இருந்தது. ஒரு கூட்டத்துல போகிறதுக்கு வெக்கப்படும்.
ஒரு 4 பேர் இருக்கிற இடத்துல இப்ப நம்ம இந்த கிளாஸ் வச்சுருவோம் வச்சுக்கணுமே, இதெல்லாம் வரும். இவங்க எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, எல்லாம் பின்னாடி ஒரு சிலவு உட்காருவாங்க. கூப்பிட்டு வாங்க 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 தேசபக்த வீரனே முன்னேறிடு 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 முன்னணியில் வந்துடுன்னு உட்காந்து வைக்கணும். இயல்பா எல்லாரும் எங்கதான் உட்காருவாங்க? பொதுவாக நம்ம பெரும்பகுதி ஆட்களுக்கு இது ஒரு பழக்கமாகும். நம்ம ஒரு இடத்துக்கு போறோம்னா கடைசி வரிசையில கடைசி சேர்ல போய் உட்கார்ந்துப்போம். அது நமக்கு ஒரு பழக்கம். அது ஒரு விதமான வெக்கப்படும், லஜ்ஜை, வெக்கம் அப்படின்னு சொல்லுவாங்களே. பரியாச சுற்றுப்புற சூழல்ல அதிகம் பரியாசம் பண்ணப்பட்டு வளரப்படக்கூடிய குழந்தைகிட்ட இந்த குணம் இருக்கும். அப்புறம் எப்பவுமே கேவலப்படுத்தப்பட்டு வளர்க்கப்படக்கூடிய குழந்தை, ஷேம் ஷேம் பப்பி ஷேம் சொல்லுவாங்களா, அது மாதிரி கேவலப்படுத்தப்பட்டு வளர்க்கப்படக்கூடிய குழந்தை எப்பவுமே ஒரு குற்ற உணர்ச்சியோட வளரும். நம்ம தப்பு செய்யட்டோமோ நம்ம செய்யறதெல்லாம் தப்போ, தப்பு செய்யலைனாலும் நம்ம செய்யறதெல்லாம் தப்போ அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்ற உணர்ச்சியோடயே வளரும். எந்த ஒரு குடும்பத்துல பகிர்ந்து உண்ணக்கூடிய வழக்கம் இருக்குதோ அப்படி வளரக்கூடிய குழந்தை தாராளமாக கொடுக்கிற குழந்தையா இருக்கும். தனக்கிட்ட 5 ரூபா இருந்ததுன்னா தனக்கு 5 ரூபாய்க்கு தேவை இருந்தா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஆளுக்கு கொடுத்துரும். அப்படி கொடுக்கிற குழந்தையா இருக்கும். எந்த ஒரு குடும்பத்துல குழந்தையே பகிர்ந்து வாழக்கூடிய ஒரு குடும்பமா இருக்குதோ அந்த குடும்பத்துல வளரக்கூடிய குழந்தை தானம் பண்ணுற குழந்தையாக இருக்கும், கொடுக்கிற குழந்தையாக இருக்கும். ஒரு குழந்தை நல்ல ஒரு பாதுகாப்பான சூழல்ல வளர்க்கப்பட்ட குழந்தையா இருந்தால் அந்த குழந்தைக்கு தன் மேல ஒரு நம்பிக்கை, தன்னை சுற்றி இருக்கிறவங்க மேல ஒரு நம்பிக்கை இருக்கும். பொதுவாக நம்ம கிட்ட நிறைய பேருக்கு நம்மளை சுற்றி இருக்கிற யாரு மேலும் நம்பிக்கை கிடையாது, நம்ம மேலேயும் கிடையாது, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரையுமே சந்தேகம் கண்டு கொண்டே பார்ப்போம். ஏன்னா நம்ம ஒரு பாதுகாப்பான சூழல்ல வளரல. பாதுகாப்பான சூழல்ல வளர்ந்தால் நமக்கு நம்ம பற்றி ஒரு நம்பிக்கை, நம்ம சுற்றி இருக்கிறவங்களை பற்றி ஒரு நம்பிக்கை இருக்கும். ஒரு குழந்தை பொறுத்து கொள்ளப்பட்டு வளர்ந்ததுன்னா, அதாவது எல்லாரும் தப்பு பண்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்படி தப்பு பண்ணப்படும் போது அதற்காக திட்டாம சரி பரவாயில்ல இனிமேல் இப்படி செய்யாத அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு குழந்தைய வளர்த்தோம் அப்படின்னா அந்த குழந்தை ஒரு பொறுமையான குழந்தையாக, பொறுமை உள்ள குழந்தையாக வளர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்புறம் எந்த ஒரு குழந்தை கொஞ்சம் புத்திசாலித்தனமாக வளர்க்கப்படுதோ, புத்திசாலித்தனம் அப்படின்னா சில வீடுகள்ல ஒரு அவங்கவங்க மனப்போக்குக்கு தகுந்த மாதிரி குழந்தைய வளர்த்தணும்னு நினைப்பாங்க. அம்மா அப்பாவுக்கு கொஞ்சம் மூளை வளர்ச்சியில கொஞ்சம் அப்படி இப்படி இருந்ததுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி குழந்தைய வளர்ப்போம். இது அப்படி இல்லாம ஒரு நடைமுறை வாழ்க்கையை உணர்ந்து கொண்ட அம்மா அப்பா சுற்றத்தார் அவங்க வளர்த்துற குழந்தை, அப்படி ஒரு குழந்தை வளர்க்கப்பட்டதுன்னா அந்த குழந்தை ஒரு நிம்மதியான மனநிலையோட வளரக்கூடிய குழந்தையா இருக்கும். அது எந்த ஒரு குழந்தை அப்பா அம்மாவால நியாயமான முறையில புத்திசாலித்தனமாக வளர்க்கப்படுதோ அந்த குழந்தை மனசுல ஒரு நிம்மதியோட இருக்கும். இப்படி நாம ஒரு குழந்தைக்கு எந்த விதமான சூழ்நிலையை கொடுக்கிறோமோ அதுக்கு தகுந்தது மாதிரி அதனுடைய மன அமைப்பு டெவலப் ஆகும், வளரும் அப்படிங்கிறது அறிவியல், அதாவது சைக்காலஜி. இது ஓரளவுக்கு உண்மை, இது முழுக்க உண்மைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா இதை நம்ம வீட்டில் நம்ம குழந்தைய வளர்க்கும் போது நாம இந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். நாம பேசக்கூடிய ஒரு பேச்சு, நாம நம்மளுடைய கணவன் கிட்ட எப்படி பேசுறோம், மாமனார்ட்ட எப்படி பேசுறோம், மாமியார்ட்ட எப்படி பேசுறோம். இப்ப நாம நம்ம கணவனுக்கு மரியாதை கொடுத்து பேசியிருந்தோம்னா நம்ம குழந்தை அப்பாவுக்கு மரியாதை கொடுக்கும். கணவன் நமக்கு மரியாதை கொடுத்து பேசியிருந்தார்னா நம்ம குழந்தை நமக்கு மரியாதை கொடுக்கும். ஒரு குழந்தை அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ மரியாதை கொடுக்கறதும் கொடுக்காம இருக்கிறதும் அந்த அப்பா அம்மா அவங்களுக்குள்ள எப்படி மரியாதை கொடுத்துக்கிறாங்க அப்படிங்கறத பொறுத்துதான். ஒரு மனைவிக்கு கணவன் மரியாதை கொடுத்திருந்தால் அவங்களுடைய குழந்தை அம்மாவுக்கு மரியாதை கொடுக்காம இருக்க முடியுமா? முடியாது. அதனால நம்முடைய அன்றாட வாழ்க்கை பழக்க வழக்கங்கள் எல்லாம் குழந்தைய நிறைய பாதிக்குது.
பொதுவா நான் கவனிக்கிறது உண்டு. தோவாள ஆசிரமத்தில் சில சமயங்கள் யாராவது வருவாங்க. அவங்க வந்தாங்கன்னா அவங்க செய்கிற சில விஷயங்களை பார்ப்பேன். நாம சில விஷயங்களை அடுக்கி வச்சிருப்போம். வருவாங்க, இப்படி எடுப்பாங்க, இதை எடுத்து இப்படி நம்ம அடுக்கி வச்சிருக்கிறது எல்லாம் அங்கங்கே போயிடும். நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இடம் மனசுல வச்சு வச்சிருப்போம். அவங்க எடுத்ததும் சரி தப்பு இல்லை, பார்த்ததும் தப்பு இல்லை, திருப்பி என்ன பண்ணிருக்கணும், அதே இடத்துல வைக்கணும். வைக்கிறது இல்லை. 50 வயசு தாண்டினவங்களுக்கு கூட அந்த பழக்கம் வரலைன்னா அப்புறம் சின்ன பிள்ளைகளுக்கு சொல்றது, அப்ப அவங்களுடைய குழந்தை எப்படி வளரும்? அதே மாதிரி பைப்பை திறக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க யாரோ பைப்பை நான் இல்லாம வேற யாரோ திறந்து மூடிருக்காங்க, திருப்பி நான் போய் திறக்கும் போது எனக்கு தெரிஞ்சிடும். எனக்கு தேவைக்கு அதிகமாட்டு இறுக்கி மூட்டி வச்சிருக்கோம். பிளாஸ்டிக் பைப்பை எவ்வளவு, எந்த ஒரு பைப்பினாலும் சரி எவ்வளவுதான் மூடணும் அப்படின்னா அந்த தண்ணி வழி சொட்டாம இருக்கிற வரைக்கும் தான் மூடணும். அதுக்கு தாண்டி அது மூட வேண்டியது இல்லை. நம்ம நாட்டில் இரும்பு பைப்பெல்லாம் மூடி பழகிட்டு அங்க பிளாஸ்டிக் பைப்பை மூடினாங்கன்னா 2 நாள் வந்தாலும் 3 நாள் புது பைப் ஆக வேண்டியதுதான். அதனால எவ்வளவுதான் மூடணும் அப்படிங்கறது நம்ம கையில தெரியும். தண்ணி நிக்கிற வரைக்கும் தான் அது இருக்கணுமே தவிர அதுக்கு மேல இருக்க வேண்டியது இல்லை. சொல்ல போனா அங்க ஆசிரமத்துல கிச்சன்ல நான் 3 தடவை பைப் மாத்தியாச்சு. விதவிதமா பைப் போட்டு பார்த்து கடைசியில் இப்ப இரும்புல பைப் வாங்கி போட்டிருக்கேன். இனிமேல் அவங்க ஏதாவது உடைச்சாங்கன்னா செவருக்குள்ள உடஞ்சுன்னா ஒரு பேர் பார்க்கறது பெரிய, இதுவரையும் 4 பேர் மாதிரி சரி பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு செவருக்குள்ள உடச்சு போச்சுன்னா தொம்பர் தான் கூப்பிடணும். அதனால அத மாதிரி சமையல் பண்ண பொருட்களை எடுப்பாங்க. நான் சரியா வச்சிருக்கணும்னா வைக்கலையே, அதை விட்டுருவோம். இவங்க எடுக்கிறவங்க எடுத்த பொடிய எடுத்த இடத்துல தானே வைக்கணும். ஹலோ, எடுத்த பிறகு நான் இவங்க போன பிறகு நான் ஒரு சமையல் பண்ணுவோம். சமையல் என்னது, இதெல்லாம் எங்கெங்க மாத்தி மாத்தி வச்சுக்கான்னு பார்த்து திருப்பி எடுத்து ஒழுங்கு அடுக்கி வைக்கணும். நான் சமையல் பண்ணிட்டா திருப்பி எடுத்து அடுக்கி வைக்கிறது எனக்கு ஒரு வேலை கிடையாது. நான் சமையல் பண்ணி முடிஞ்சா 2 மணிக்கும் சமையல், 2 மணிக்கு முடிச்சோம் நான் சமையல் கட்ட விட்டு வெளியே வந்துடலாம். ஆனா இவங்க சமையல் பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம ஒரு மணிக்கு வேலை செய்யணும். சமையல் கட்ட தூத்து தொடச்சு பொருட்கள் எல்லாம் திருப்பி அதனுடைய இடத்துல எடுத்து வச்சு சரியா மூடி வச்சிருக்காங்களான்னு பார்த்து, உதாரணத்துக்கு ஒரு கண்ணாடி பாட்டில் வச்சுக்கோங்க, பருப்பு எடுக்கிறாங்க, சரியா மூடாம வச்சுட்டான்னு வச்சுக்கோங்க. நம்ம எப்பவுமே கரெக்டா மூடி வைக்கிற ஆளு, நம்ம என்னைக்கும் ஒரே கவனத்தை எடுக்க மாட்டோம். திடீர்னு நம்ம எடுப்போம், மூடி கையில வரும், பாட்டில் பாதி தூரம் வந்துகிட்டு கீழே விடும், உடையும். சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு இப்ப நம்ம கிளாஸுக்குள்ள வரோம், வரும்போது செருப்பை விட்டுட்டு வரணும். செருப்பை இப்படி விட்டுட்டு வரலாம், இப்படி விட்டுட்டு வரலாம். ரெண்டுக்கும் அது எக்ஸ்ட்ரா நேரம் ஒன்றும் கிடையாது. இப்படி விடுறதுக்கும் இப்படி விடுறதுக்கும் ஒரே அளவு நேரம் தான் தேவை. ஆனா இப்படி விட்டுட்டு வந்தீங்கன்னா திருப்பி போய் எங்கன்னு தேடி போய் பிடிக்கணும். இப்படி விட்டுட்டு வந்தீங்கன்னா திருப்பி போய் இப்படி போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். அது ஒரு தாத்தா ரிஷிகேஷ்ல செருப்பு விடுவார். விடும்போது இந்த கால செருப்பை இப்படி, இந்த கால செருப்பை இப்படி விடுவார். அவரு தேடியில எப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இப்படி விடுவார். அப்போ செருப்பு போடக்கூடிய, ஏன்னா பொதுவா பெரும்பகுதியாக செருப்பு திருட வர்றவங்க கிடையாது. கொஞ்சம் பேர் இருக்கிறான், பெரும்பகுதி பேர் அப்படி கிடையாது. ஏதோ தெரியாம அப்படி காலில் போட்டு போயிடுவாங்க. அதனால அவரு அவங்களை உஷாரப்படுத்துறதுக்காக வேண்டி வலதுகால் செருப்பை இடது பக்கம், இடதுகால் செருப்பை வலது பக்கம் போட்டுருவாரு. அப்ப காலை போடும்போது சரியா பொருந்தாது. பொருந்தவனா அந்த குறிஞ்சு பார்க்கும், நிறைய பேசிக்கிட்டே செருப்பு போட்டுட்டு இருப்பாரு, குறிஞ்சு பார்க்கும், ஓ நம்ம செருப்பு இல்ல போல இருக்கு அப்படின்னு. அடுத்தது ஆமா, சில பேருக்கு இதுல அது ஒரு விஷயம். சில பேருக்கு நம்முடைய செருப்பு அப்படிங்கறது காலில் போட்ட உடனே தெரிஞ்சிடும். நல்ல அழகான செருப்பா இருக்கலாம், ஆனா காலில் போட்டோம்னா இல்ல இது ஏன் செருப்பு இல்ல அப்படின்னு முடிவு பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு சென்சிட்டிவ். சில பேருக்கு எந்த செருப்பை போட்டாலும் தெரியாது, யாருக்கு செருப்பு போட்டிருக்கோன்னு தெரியாது. சின்ன பிள்ளைக்கு செருப்பு போட்டிருக்கோம், பெரிய ஆளுக்கு செருப்பு போட்டிருக்கோம், எதுவுமே தெரியாது. ஆமா, வலது கால் செருப்பு இடது கால் செருப்பு கூட மாறி மாறி போட்டு போறாங்க, பிரகிருதிகள்லாம் இருப்பாங்க. அதனால இந்த மாதிரி, அதாவது சின்ன குழந்தையிலிருந்தே சில விஷயங்கள் நாம சொல்லி கொடுத்து வளர்க்கப்படவில்லை. வர வர இப்ப வரக்கூடிய சமுதாயத்தில் இது கொஞ்சம் அதிகம். இப்போ வெள்ளிமலை ஆசிரமத்துல இப்போ நம்ம சமையல் பண்றோம்னா கழுவி வச்ச தவிதான், ஆனா திருப்பி நீங்க சமைக்க எடுக்கும் போது கழுவிதான் எடுக்கணும். ஏன்னா அதுக்கடையில அதுல பாசா ஓடிச்சுதா, பள்ளி ஓடிச்சுதா,
பூரா உடைச்சதெல்லாம் நமக்கு தெரியாது. மட்டும் இல்ல காற்றுல தூசிகள் வந்து ஒட்டி இருக்கும், வலை இருக்கலாம், நம்ம கண்ணுக்கு தெரியாம இருக்கலாம். அதனால எடுத்து மறுபடியும் இருக்க கழுவிட்டு தான் நீ திருப்பி அதை பயன்படுத்தணும். கழுவி வச்சது இப்பதான் கழுவி வச்சேங்கிறதெல்லாம் இல்ல, நீங்க பயன்படுத்த ஆரம்பிக்கும் முன்னே ஒரு தடவை கழுவி இருக்கணும். அது ஒரு பழக்கம். இப்ப இந்த மாதிரி நான் இப்ப லேட்டஸ்டா ஒரு பழக்கம் பண்ணேன். முன்னாடி என்ன பண்ணேன், ஏதோ ஒரு பாட்டில ஏதோ ஒண்ணு போட்டு வைப்பேன், நாம தான் பயன்படுத்துறது, நம்ம கரெக்டா எடுத்துடலாம் அப்படின்னு. அப்புறம் ஒரு சுவாமி சொன்னாரு, இது ஸ்டிக்கர், வெளியே இருக்கிற ஸ்டிக்கர் வேற, உள்ள இருக்கிற பொருள் வேறையா இருக்குது, ஒண்ணு அதை கிழிச்சிட்டு வைங்க, இல்லைன்னா அதை வந்து அந்த சம்பந்தப்பட்ட பொருளை மட்டும் வைங்க அப்படின்னாரு. அது சின்னையா இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்ப என்ன பண்ணேன் அப்படின்னா, இப்போ சாம்பார் பொடி வைக்கிறோம்னா அந்த சாம்பார் பொடி தொட்டிட்டு கவர் இருக்குமே, அந்த கவரை வச்சு கவருக்கு மேல அந்த டப்பா வச்சிருவேன். அப்ப அந்த டப்பால என்ன இருக்கு அப்படிங்கிறது அதுக்கு கீழே இருக்கிற கவரை பார்த்தா தெரிஞ்சு போகும். இப்ப இடையில யாரோ இருக்க வந்தாங்க, சமையல் கட்டில இருக்கிற ஆளுக்கு மூக்கு வந்து ஜலதோஷம் பிடிக்கவே கூடாது. பிடிச்சதுன்னா அன்னைக்கு சமையல் சிக்கல் தான். ஜலதோஷம் பிடிக்கலன்னா குறைஞ்ச நிமிஷம் எடுத்து பார்த்து மலர்த்தி பார்த்துட்டு அது கரெக்டா போடுவாங்க. அதனால நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் நாம வீட்டிலேயே பழகணும். ஒழுங்கா வச்சுக்கிறது, சரியா வச்சுக்கிறது அப்படிங்கிறது பழகணும். அப்பா அம்மா கிட்ட, நிறைய அப்பா அம்மாட்ட இருக்காது. ஓரளவுக்கு ஒவ்வொரு ஸ்டைல். சில பேர் ரொம்ப வேகமா சமைப்பாங்க, சில பேர் வேகமாவும் சமைப்பாங்க, அழகாவும் நேர்த்தியாவும் சமைப்பாங்க. வேகமா சமைக்கிறது மட்டும் திறமை இல்லை, வேகமாவும் அழகாவும் நேர்த்தியாவும் சமைக்கிறது திறமை. சமைச்சு முடிச்ச பிறகு அந்த இடம் சமைச்ச அடையாளம் இருக்கக்கூடாது, அப்படி இருக்கணும். ஆனா எல்லாத்துக்கிட்டையும் இது இருக்கிறது இல்ல. ஒரு தகவலுக்கு இதை பத்தி நீங்க யோசிக்கிறதுக்காக இதெல்லாம் சொன்னேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அது ஒரு கூத்து நடந்தது கோயம்புத்தூர் ஆசிரமத்துல. வேற ஒரு சாமி இருக்காரு, நானும் இருக்கேன். ஆசிரமத்துக்கு ஒருத்தக்க வந்தாங்க, டீ போட்டு கேட்டாங்க. நான் டீ போடுறது இல்ல, நான் டீ போட்டேன். டீ போட்டு சீனி போட்டு கொண்டு கொடுத்தேன். ஒரு வாய் வச்சுட்டு அப்படி துப்பிட்டாங்க. என்னன்னு கேட்டா நீங்களே குடிச்சு பாருங்க. என்ன ஆயிருக்குன்னா, நான் வழக்கமா சீனி வைக்கிற இடத்துல உப்பு இருந்திருக்கு. உப்பு இருந்தது பரவாயில்ல, அந்த உப்பு சீனிய மாதிரியே பொடி பொடியா இருந்தது. உப்பு கொஞ்சம் பெருசு பெருசா இருந்தா பரவாயில்ல, பார்த்தா வித்தியாசம் தெரியும். இல்ல நைஸா இருந்திருக்கலாம், அப்போ வித்தியாசம் தெரியும். ரெண்டும் இல்ல, அதுவும் கரெக்டா கொஞ்சம் தண்ணி நிறைஞ்ச சீனி மாதிரியே இருந்தது. சீனி வந்து வேற இடத்துல செல்ஃப்ல உயர்ந்திருக்குது. இப்ப நான் வழக்கமா வைக்கிற கைதுல எடுத்தாச்சு, வழக்கமா வைக்கிற இடத்துல இருக்குது, பார்க்கவும் சீனி மாதிரி தான் இருக்குது. நான் சீனியும் பயன்படுத்துறது இல்ல, அதனால சாப்பிட்டு பார்க்க முடியாது. பார்த்தா சீனி மாதிரி இருக்குது, போட்டாச்சு. அதனால சமையல் கட்டு அப்படிங்கிறது யாரு வேணாலும் எப்ப வேணாலும் வந்து பயன்படுத்துறது மாதிரி இருக்கும்னா அது ஒரு சிறந்த சமையல் கட்டு நிர்வாகம். அந்த வீட்டுக்கு இல்ல நான் புதுசு, எனக்கு சமைக்க தெரியாது, இது எங்க இருக்கு தெரியாது அப்படின்னு ஒருத்தர் சொல்லக்கூடாது. அப்படி வந்து பார்த்த உடனேயே இது இங்க இருக்குன்னு அவங்களுக்கு தெரியணும். ஏதோ ஒரு ஆர்டர், ஆனா ஏதோ ஒரு ஆர்டர்ல இருக்கணும். அப்படி இருந்து சிறந்த சமையல் கட்டு நிர்வாகம்னு அர்த்தம். அது மாதிரி சிந்துற பொருட்கள் எல்லாம் நம்ம பொதுவா சமையல் கட்டுல எதுவுமே சிந்தல அப்படின்னா, சிந்துறத உடனுக்குடன் சிந்தாம இருக்காது, உடனுக்குடன் தொடச்சிட்டோம் அப்படின்னா பொதுவா இந்த பாச்சா இந்த மாதிரி எல்லாம் வராது. எங்க நாம சமையல் கட்டை சுத்தமா வைக்கலையோ அங்கதான் பாச்சாவை எதுக்க வேண்டி வருது, அதுக்கு சாப்பிட ஏதாவது கிடைக்குங்கிறாங்க. சாப்பிடுறது நம்ம எதுவுமே சிந்தல அப்படின்னா அது வராது. நீங்க பாச்சாவை வராம இருக்கிறது ஸ்பெஷலா முயற்சி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி, இந்த மாதிரி நம்ம குழந்தைகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லி வளர்க்கணும். ஆனா பொதுவா இந்த காலத்து குழந்தைகளுக்கு நம்ம சொல்லுறது கேட்கற பொறுமை கிடையாது. இந்த அம்மா வேற இல்லை, இப்பவுமே ஒரு பாட்டு பாடிக்கிட்டு ராகம் பாடிக்கிட்டு எல்லாம் எனக்கு தெரியுமா, நான் வளர்ந்து படிச்சுக்கிடுவோமா அப்படின்ட்டு இந்த காலத்துல உள்ள பிள்ளைகள்லாம் படிச்சுக்கிட்டா சரிதான், நல்லதுதான். சரி, இது அது ஒரு விஷயம். கூட இன்னொரு விஷயம், இது வந்து கீதையோட சம்பந்தப்பட்டது இல்ல, கிருஷ்ணனோட சம்பந்தப்பட்டது. நாட்டு பசு, ஜெர்சி பசு. பொதுவா நம்ம நாட்டினுடைய கலாச்சாரத்தை, பாரம்பரியத்தை உலகம் முழுக்கவே, இங்கதான் இல்ல, உலகம் முழுக்கவே அந்தந்த நாட்டு கலாச்சாரத்தை, பாரம்பரியத்தை அழிக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் திரியுது. பாரம்பரியமான எந்த ஒரு நாகரிகமும் இன்னைக்கு இல்ல. பாரத நாட்டு கலாச்சாரத்தை தவிர
பெரும்பான்மையான கலாச்சாரங்கள் அழிக்கப்பட்டு விட்டது. கிறிஸ்தவம் இஸ்லாமும் எங்க புகுந்ததோ ஆம புகுந்த வீடும் அமீனா புகுந்த வீடும் உருப்படாதுங்கிறது மாதிரி ஏராளமான கலாச்சாரங்கள் அழிஞ்சு போச்சு. பாரம்பரிய கலாச்சாரங்களை எல்லாம் 10ஆம் பசலித்தனமானது, பைத்தியக்காரத்தனமானது, அறிவியல் இல்லாதது அப்படிங்கிற மாதிரியான ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அவங்க அதை நிராகரிச்சுட்டாங்க. சொல்ல போனா நம்மளையே மூளை செலவே பண்ணிட்டாங்க. பாருங்க, நம்ம தொடக்க காலத்துல வீட்டுல வந்து நல்லெண்ணெய் நெய் விட்டு விளக்கு ஏற்றிட்டு இருந்தோம். அந்த விளக்குக்குன்னு சில மருத்துவ குணங்கள் எல்லாம் இருந்தது. இன்னைக்கு நாம அப்படி பண்றதுல குண்டு பல்பு போட ஆரம்பிச்சோம். குண்டு பல்பு தான் பெஸ்ட் அப்படின்னாங்க. அடுத்தது டியூப்லைட், குண்டு பல்பு நல்லது இல்ல டியூப்லைட் நல்லது அப்படின்னாங்க. அதுக்கு அடுத்தது சொன்னாங்க அது இல்ல சிஎஃப்எல் தான் நல்லது அப்படின்னாங்க. அதாவது அவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்களோ அது உங்க தலையில கட்டணும், அதுக்காக வேண்டி அவங்க ஏதாவது சொல்லுவாங்க. நம்ம இது தெரியாம ரொம்ப அறிவியல் பூர்வம் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்க, நம்ம சொல்றதெல்லாம் செய்வோம். இப்ப சிஎஃப்எல் இல்லையா, குண்டு பல்பு. பொதுவாக நம்ம வீடுகளில் விவசாயம் இருந்தது, விவசாயத்தில் நம்ம வீட்டில் எண்ணெய் இருக்கும், எள்ளு ஆட்டின எண்ணெய் இருக்கும், நம்ம அந்த எண்ணெயை பயன்படுத்தணும். பெரிய நமக்கு செலவு கிடையாது. புன்னைக்கு எண்ணெய் இருக்கும் அல்லது நல்லெண்ணெய் இருக்கும். அப்புறம் வெளிச்செண்ணெய், விளக்கெண்ணெய்னு ஒரு எண்ணெய் இருக்கு, ஆமணக்க எண்ணெய் அப்படி ஒரு எண்ணெய் இருக்கு. ஏதோ பயன்படுத்தணும். நம்ம ஊர்ல புன்னைக்கு எண்ணெய், வெளியிடங்கள்ல ஆமணக்க எண்ணெய். நம்ம ஊர்ல இங்க புன்னக்காடு அதிகம் இருந்திருக்கு நினைக்கிறேன். இங்க ஒரு புன்னக்காட்டு விலை இங்க தானே இருக்கு இல்லையா, இங்கே இருக்கு புன்னக்காட்டு விலை. புன்னை நகர் அங்க இருக்கு, காரமல் கிட்ட இருக்கு. புன்னக்காட்டு விலை அப்படியா? ஓ அது சரி. ஆமா, அந்த வயிறு சுத்தம் பண்றதுக்கு எல்லாம் ஆமணக்கெண்ணெய் தான் பயன்படுத்துறது. இட்லி குஷ்பு இட்லி மாதிரி இருக்கணும் அப்படின்னா ஆமணக்கு விதையை போட்டு அரைக்கணுமா, அப்ப நல்ல குஷ்பு இட்லி மாதிரி இருக்குமா. சரி, அப்புறம் நமக்கு செலவே இல்லாம எண்ணெய் இருந்து அந்த எண்ணெயை பயன்படுத்தி வீட்டுல விளக்கரிச்சிட்டு இருந்தோம். அப்புறம் என்னாச்சது, 10 ரூபா கொடுத்து ஒரு பல்பை வாங்கி போடுன்னு ஆச்சது, வாங்கி போட்டோம். அடுத்தது 200 ரூபா கொடுத்து டீப்பை வாங்கி போடுன்னு ஆச்சது. அடுத்தது 400 ரூபா கொடுத்து சிஎஃப்எல் வாங்கி போடுன்னு ஆச்சது. இப்போ 800 ரூபா வாங்கி போட்டு ஒரு எல்இடி வாங்கி போடுங்க, எல்இடியில பாதரசம் கிடையாது, கரண்ட் செலவு வரவு வாங்கி போடுங்க அப்படின்னு இன்னைக்கு பிரச்சாரம் வருது. முன்னாடி நம்ம வீட்டிலேயே மரங்கள் நிற்கும், அந்த மரங்களுடைய கொடைகளை கொண்டு நாம வயல்ல போடுவோம். அப்படி நாம வீட்டுல பசு இருக்கும், சாணம் இருக்கும், அது வீட்டுல தொழுவம் இருக்கும், வீட்டுல உரக்குண்டு இருக்கும். அந்த உரக்குண்டு வீட்டுல இருக்கக்கூடிய மக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் நம்ம உரக்குண்டுல போடுவோம். அந்த உரக்குண்டுல இதை கொண்டு வயல்ல போடுவோம். இதுதான் நமக்கு உரம் வாங்குற செலவு கிடையாது. அப்படி நாம அதாவது ஒரு பொருளையும் இன்னொரு பொருளா மாத்தி மாத்தி பயன்படுத்திட்டு இருந்தோம். எல்லா பொருட்களையும் எத்தனை விதத்துல பயன்படுத்த முடியுமோ பயன்படுத்திட்டு இருந்தோம். இப்படி இருந்த நம்மள உரம் வாங்கணும், நாங்க உரம் வாங்கி போட ஆரம்பிச்சோம். அதுக்கு நாங்க வாங்குறதுக்கு மானியம் தரோம் அப்படின்லாம் சொல்லி ஏதோ அவங்க அப்பா வீட்டு பணத்துல இருந்து நமக்கு பணம் கொடுக்கறவன் சோனியா காந்தியும் ராஜீவ் காந்தியும் நரசிம்மராவ் எல்லாம் அவங்க அப்பா வீட்டு பணத்துல இருந்து கொண்டு நமக்கு மானியம் கொடுக்கறது மாதிரி மானியம் கொடுத்தாங்க. நாடை வளர விடாம உருப்படாம பண்ணாங்க. எவனோ ஒரு வெளிநாட்டுக்காரன் எங்கேயோ தயாரிக்கிற யூரியாவுக்கு அவன் சம்பாதிக்கக்கூடிய, அவன் கொள்ளையடிக்கக்கூடிய பணத்துக்கு நம்ம நாட்டு வரி பணம் போச்சு மானியம்ங்கிற பேர்ல. அதுல இவங்களுக்கு கமிஷன். இப்படி நம்ம நாட்டு வரி பணத்தை நமக்கே தெரியாம சொல்ல போனா நமக்கு நல்ல செய்தது மாதிரி மானியம் இலவசம்ங்கிற பேர்ல நமக்கு தந்துகிட்டு நம்ம வரி பணத்தை இவங்களும் கொள்ளை நக்கிக்கிட்டு அவருக்கு கொஞ்சம் கொடுத்தாங்க. இப்படி நடந்தது உரம்ங்கிற பேர்ல. இன்னைக்கு என்ன பிரச்சாரம் நடக்குது, இயற்கை உரத்தை பயன்படுத்துங்க, செயற்கை உரம் பயன்படுத்தாதீங்க அப்படிங்கிறாங்க. அது மாதிரி நம்ம பாரம்பரியமான சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம் எல்லாம் இருந்தது. எத்தனையோ லட்சக்கணக்கான வருஷமா மனுஷங்களுக்கே கொடுத்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க இது நாங்க டபுள் பிளைண்ட் டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கிறோம் அலோபதி மருந்து, இதுதான் இந்த நோய்க்கு நல்லது, காய்ச்சல் பீச்சல் எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டில இருந்து இறக்குமதி பண்ண இருக்காங்க. எது அமெரிக்காவில் தடை பண்றாங்களோ, அனாசின் அந்த மாதிரி மருந்துகள் எல்லாம், அப்புறம் ஆஸ்பிரின் இந்த மருந்துகள் எல்லாம் அமெரிக்காவில இருந்து இந்தியாவுக்கு வரும். நாம என்ன பண்றோம், 10 பைசாக அவன் தயாரிக்கிற மருந்த அவங்க கிட்ட 10 ரூபா நம்ம வரி பணத்துல இருந்து 10 ரூபா கொடுத்து அவன் வாங்கிட்டு இருக்கோம்.
அடுத்தது பாத்தீங்கன்னா நாம இந்த மருத்துவ உலகத்துல இன்னொரு பெரிய ஏமாத்து வேலை கொள்ளை இருக்கு, தெரிஞ்சுங்க. தொடக்க காலத்துல 130 110 எனக்கு ஞாபக சக்தி சரியா இருந்தா இதுதான் நார்மல் பிளட் பிரஷரா இருந்தது. அப்புறம் பார்த்தாங்க எல்லா மனுஷனும் நார்மலா இருக்கான், எப்படி நார்மலா இருந்தா நம்ம மருந்து விற்பனை ஆகும், அவனால அப்நார்மல் ஆக்கணும், என்ன பண்றது? சரி 120 80 தான் நார்மல் பிளட் பிரஷர் அப்படின்னு மாத்தினாங்க. மாத்தின உடனே ஒரு 10-20% பிளட் பிரஷர்காரங்க ஆயிட்டாங்க. அடுத்து பார்த்தா இதுவும் போராத, மருந்து கம்பெனி சேல்ஸ் பத்தலையே, என்ன பண்றது? சரி 110 170 சாரி 110/70, அதாவது 110ங்கிறது மேல எழுதியிருப்பாங்க, 70ங்கிறது கீழே எழுதியிருப்பாங்க. மேல இருக்கிறதுக்கு சிஸ்டாலிக் பிளட் பிரஷர்னு பேரு, கீழே இருக்கிறது டயஸ்டாலிக் பிளட் பிரஷர்னு பேரு. இதயம் பிரஸ் பண்ணும்போது வரக்கூடிய பிரஷர் எவ்வளவு, இதயம் உள்ளுக்குள்ள ரத்தத்தை எடுக்கும் போது எவ்வளவு பிரஷர் அப்படிங்கிற வித்தியாசத்தை அப்படி சொல்றாங்க. இது 110/70 அப்படின்னாங்க. இப்போ 60% மக்களும் நோயாளி ஆயிட்டாங்க. அப்போ ஒருத்தன் பிளட் பிரஷர் காரணம் இல்லையாங்கிறது யாரு தீர்மானிக்கிறான்? மருந்து கம்பெனிக்காரன். மருந்து கம்பெனிக்காரன் அங்க இருந்துட்டு இங்குள்ள டாக்டர் நீ இவ்வளவு இருந்தா பிளட் பிரஷர் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா டாக்டர் சொல்லுவான். அப்ப நம்மளெல்லாம் நல்லா இருக்கிற நம்மளெல்லாம் டாக்டர் பிளட் பிரஷர்காரங்க ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு மருந்து கம்பெனியில சேல்ஸ் ஜாஸ்தி. இதே மாதிரி வெறும் வயத்துல சுகர் முன்னாடி 130 140 இருக்கணும், அப்புறம் அப்படி குறைச்சிக்கிட்டே வந்தாங்க. பேஷண்ட் கிடைக்கல, அதுல குறைச்சிக்கிட்டே வந்தாங்க. இப்ப 80 தான் நார்மல், அதை விட கீழே போனா 120 வெறும் வயத்துல 120. சரி முன்னாடி 150 170 என்ன வருதுன்னு நினைக்கிறேன். இப்ப 2 நாளைக்கு முன்னாடி சொந்த பேப்பர்ல படிச்சேன், எப்படி நம்மளை எல்லாம் பேஷண்ட் ஆக்கி அவங்களுக்கு மருந்து விற்பனைய கூட்டுறாங்க பாருங்க. இது ஒரு பக்கம், இப்படிப்பட்ட அயோக்கியத்தனம் ஒரு பக்கம். முதல்ல நார்மல் ஒரு லெவல் சொல்றது, போதுமான அளவு பேஷண்ட் கிடைக்கல அப்படின்னா அந்த நார்மல் லெவல குறைச்சு கொண்டு வந்து உங்களை எல்லாம் பேஷண்ட் ஆக்குறது. இன்னொரு விதத்துல எப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் சொல்றாரு, உங்களுக்கு சுகர் இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி 2 விஷயம் சொன்னாரு. நான் ஒரு விஷயத்த மறந்துட்டேன், இன்னொரு விஷயம் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஏதோ ஒரு பொருள் அதை நீங்க சாப்பிட்டுட்டு பிளட் பிரஷர் செக் பண்ணீங்கன்னா, அதை விசாரிச்சு மறுபடியும் சொல்றேன், அதை சாப்பிட்டுட்டு பிளட் பிரஷர் சுகர் செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சுகர் நார்மலா இருக்கும். நீங்க எவ்வளவுதான் பாய்சன் சாப்பிடுங்க, சாப்பிட்டுக்கிட்டு அந்த ஒரு பொருளையும் சாப்பிட்டுட்டு சுகர் பார்த்தா சுகர் நார்மலா இருக்கும். இல்ல மருந்து இல்ல, அது வேற ஒரு பொருள், சாதாரண சாப்பாட்டு பொருள். அடுத்தது நீங்க பட்டினி கிடங்க, கொலைப்பட்டினி கிடந்துக்கிட்டு ஒரு வைட்டமின் சி மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு சுகர் செக் பண்ணுங்க, உங்களுக்கு சுகர் கூடுதலா இருக்கும். அப்போ சுகர் டெஸ்ட் பண்றீங்களே, அந்த டெஸ்ட்லயே ஃப்ராடு. வைட்டமின் சி மாத்திரை சாப்பிட்டா அது ஒரு விதமா ரிசல்ட் காட்டும், வேற ஒன்று சாப்பிட்டா இன்னொரு விதமா ரிசல்ட் காட்டும். அப்ப உண்மையிலே சுகர் கூடுதலா குறைவானா அது வைட்டமின் சி மாத்திரை சாப்பிட்டவன கூட்டி காட்டக்கூடாது. அப்ப உண்மையான ரியாக்ஷன் எங்க நடக்குது? வைட்டமின் சி மாத்திரைக்கும் இந்த ஸ்ட்ரிப்புக்கு தான் நடக்குதே தவிர நம்முடைய சுகருக்கும் இந்த ஸ்ட்ரிப்புக்கு நடக்கல. அப்ப சுகர் டெஸ்ட் பண்ற அந்த ஸ்ட்ரிப்லயே ஏதோ குளறுபடி இருக்குது. அதனால நான் சொல்றதை விட அதிகமாட்டு சொல்றதுக்கு உங்களுக்கு மார்ச் 3ஆம் தேதி ஒருத்தர் வராரா, அவருக்கு இதெல்லாம் சொன்ன மாதிரி தெரியல, அது இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லுவாரு. அதனால மார்ச் 3ஆம் தேதி ஒருத்தர் வராரு, அவரை நீங்க கேட்டுக்கு மேற்கொண்டு விவரத்துக்கு. எப்படியானாலும் இப்படி நம்மள மொட்டை தலையில மிளகா அரைக்கிறதுக்குன்னு மல்டிநேஷனல் கம்பெனி MNC நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்க அத்தனை பேரும் அவங்க என்ன பொருள் உற்பத்தி பண்றாங்களோ அதுதான் உங்களுக்கு பெஸ்ட் அப்படின்னு விளம்பரம் பண்ணுவாங்க. பொதுவா பாத்தீங்கன்னா நம்ம சித்தா வைத்தியர் ஆயுர்வேத வைத்தியர்லாம் மருந்து அட்வர்டைஸ் பண்ண மாட்டாங்க. யாரும் அட்வர்டைஸ் பண்ணுவாங்க, அலோபதி டாக்டர் மட்டும் தான் அப்படி அட்வர்டைஸ் பண்ணுவாங்க. அவங்களுடைய பொருளை என்னது இல்ல, இவங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்றதுக்கு முயற்சி பண்றேன். சிவப்பழகு கிரீம் 5 நாட்களிலா 5 நாட்களிலா ஆமா. ரோஜான்னு ஒரு நடிகை உண்டா, நல்ல கருப்பா இருப்பாளா,
அவளுக்கிட்ட கொடுத்து ஃபேர் லவ்லியை போட்டு வெள்ளாக்கி காட்டினா ஒத்துக்கலாம். குஷ்புட்ட கொண்டு கொடுப்பாரு. அதனால இல்ல விஜயகாந்த் கொடுக்கலாம், ரஜினிகாந்த் கொடுக்கலாம், போட்டு நல்ல வெள்ளாக்கி கூட்டிட்டு வாங்க அப்படின்னு. இப்போ பாருங்க, அவங்களுடைய பொருள் சாதாரணமா அதனுடைய குவாலிட்டியை வச்சு விற்பனை ஆகாது. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, விளம்பரம் போடுவாங்க, திருப்பி திருப்பி விளம்பரம். நீங்க ஒரு டிவி சீரியல் பார்க்க உட்கார்ந்தீங்கன்னா முதல்ல இருந்து கடைசியில 6 மணிக்கு பார்த்து முடிக்கிறீங்க, ஒரு 10 தடவை இந்த விளம்பரத்தை பார்த்துருவீங்க. பார்த்த உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு அதை வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை உண்டாக்கிடுவாங்க. நீங்க உருவாக்க வேண்டாம், அது உருவாயிரும் உங்களுக்கு. இப்படி விளம்பரம் பண்ணி தான் தன்னுடைய பொருட்களை விற்பனை பண்றாங்க. அப்ப பொருளுடைய விற்பனை விலையில எதுவும் சேர்ந்திருக்கு, விளம்பர செலவும் சேர்ந்திருக்கு. விளம்பர செலவு எவ்வளவு தெரியுமா? சன் டிவில எல்லாம் செகண்டுக்கு பைசா. அவன் டிஆர்பி ரேட்டை கூட்டுறதுக்காக வேண்டி அவன் என்னென்னவோ தடுத்துத்தம் பண்றான், உங்களை எப்படியா பார்க்க வைக்கணும்னு. யாருக்கிட்ட நிறைய வியூவர்ஸ் இருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி பணம், செகண்டுக்காகவும் பைசா. எந்த ஒரு விளம்பரமும் 5 நிமிஷம் போகாது, கவனிச்சிருக்கீங்களா? பொதுவா எந்த ஒரு விளம்பரமும் 15 செகண்ட், 20 செகண்ட், மேக்சிமம் 30 செகண்ட், அதுக்கு மேல எந்த விளம்பரமும் போகாது. ஏன்? அவ்வளவு காசு கொடுக்கணும், அதுக்கு மேல போச்சுன்னா காசு கொடுக்கணும். அதனால அவ்வளவு நேரத்துக்குள்ள, அதனால எப்பவுமே விளம்பரம் வரும்போது அப்படி சத்தத்தோட தான் வரும். நீ தூங்கிட்டு இருந்தவங்க எழுப்பி பாப்பீங்க, அதுக்கு மேல சத்தம். சாதாரண டிவி வால்யூம் 7ல இருந்ததுன்னா இது வால்யூம் 14ல இருக்கும், வால்யூம் டபுளா இருக்கும். இதெல்லாம் எதுக்காக வேண்டி, அந்த சில செகண்டுக்குள்ள உங்களை அப்படி இழுத்தணும், அதுக்காக வேண்டி. சரி, இப்படி எல்லாம் விளம்பரம் பண்ணி பொருட்களை மார்க்கெட்டிங் பண்றாங்க. அப்போ பொருட்களுடைய தரத்தினால இல்ல, பொருட்களை மார்க்கெட்டிங் பண்ண நம்ம தலையில திணிக்கிறாங்க. இதனுடைய லேட்டஸ்ட் ஒரு கண்டுபிடிப்பு தான் சூப்பர் மார்க்கெட். பழைய காலத்துல கடையில நீங்க ஒரு லிஸ்ட் கொண்டு போய் பொருள் வாங்குவீங்க, கடைக்கு கொடுப்பீங்க, அவர் பொருள் தருவார். இப்ப அப்படி இல்ல, நீங்களே போய் பார்த்து வாங்கிங்க. இந்தாங்க ஒரு கூட வச்சுக்கோங்க, நீங்களே போய் பார்த்து வாங்கிங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க, போய் சிந்தார்த், லக்ஸ், வேணுமா வேண்டாமா, எடுத்து போடு, எடுத்து போடு, எடுத்து போடு. நமக்கு எல்லாமே பிடிக்கும், எல்லாமே நம்ம டிவியில பார்த்திருக்கோம். அதனால முன்னாடி 5 ரூபாய் கொண்டு போனா 5 ரூபாய்க்குள்ளதான் கடையில சாமான வாங்கிட்டு வரணும். இப்ப அப்படி இல்ல, நீ கடையில உள்ள போயிட்டு வெளியே வந்தா 5 ரூபாய் சாமான தான் உங்களுக்கு அவசியம். நீங்க வாங்கிட்டு வர்றது 500 ரூபாய் சாமானா இருக்கும், 5000 மட்டும் இருக்கலாம். அது உங்க திறமையை பொறுத்தது. சரி, இப்படி நம்மளை நம்முடைய பாரம்பரியத்திலிருந்து நீக்கிறதுக்கு, அகற்றுறதுக்கு, கெடுக்கிறதுக்கு நிறைய முயற்சிகள் நடந்துட்டு இருக்கு. அந்த முயற்சிகள்ல தீபாவளி கொண்டாட கூடாது, கொண்டாடாம ஆக்குறது. ஆனா இந்த தீபாவளி கொண்டாடு பட்டாசு வெடிச்சா சுற்றுப்புற சூழல் கெட்டுருமா, அதனால தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்க கூடாதான். ஏன் நீ வண்டி ஓட்டின சுற்றுப்புற சூழல் கெடாதோ? ஏன் டெல்லியில எல்லா வண்டியும் தடை பண்ணி போட்டுற? எதுக்கு ஆட் அண்ட் ஈவன் டேஸ் வைக்கணும்? ஒத்தப்பட வண்டி, ரெட்டப்பட வண்டி எதுக்கு வைக்கணும்? தடை பண்ணிட. சுற்றுப்புற சூழல் கெட்டு போச்சு தெரிஞ்சு போச்சுல, வண்டி ஓட்டுறதால கெட்டு போச்சு தெரிஞ்சது, தடை பண்ணிடு. தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கிறது மட்டும் தடை பண்ணணுமா? ஒரு வருஷத்துல ஒரு நாள் பட்டாசு வெடிக்கிறதுல சுற்றுப்புற சூழல் கெட்டு போயிருமா? டெய்லி டெல்லியில வண்டி போகுது கெட்டு போகாதான், மும்பையில வண்டி போகுது கெட்டு போகாதான், சீனாவில வண்டி ஓட தடுத்தே வச்சுட்டாங்க, அவ்வளவு கெட்டு போச்சுன்னு. அப்போ எதனால சுற்றுப்புற சூழல் கெடுதோ அதை தடுக்கிறதுக்கு வக்கு கிடையாது, தீபாவளிக்கு தடை பண்ணணுமா? அதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்காரன், நீதிமன்றம் பணம் வாங்கிட்டு நீதி சொல்றவன் வக்காலத்து இருக்கு. எவ்வளவு பணம் வாங்கினாரோ, ஏற்றம் வாங்கினாரோ தெரியாது, கிறிஸ்டின் வாங்கினாரோ முஸ்லீம் வாங்கினாரோ தெரியாது நமக்கு. விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகர் சிலையை கலைச்சா சுற்றுப்புற சூழல் கெட்டுருமா? சாய தொழிற்சாலையிலுடைய சாய இதெல்லாம் போயிட்டு இருக்கு, சர்க்கரை தொழிற்சாலையிலோட கழிவு எல்லாம் போயிட்டு இருக்கு. நான் இப்ப ஆத்தங்கர வகுப்புல ஒரு பையன் இருக்கிறான்னு சொன்னா, அவனுடைய ஊர் திருநெல்வேலி பக்கத்துல, வாசுதேவன் பக்கத்துல, புளியங்குடி பக்கத்துல, ஆத்து வழியில் ஒரு ஊரு, அங்க தரணி சர்க்கரை ஆலை இருக்குதான். 8 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு அந்த கிராமத்து முழு குடிக்க தண்ணி கிடையாது, சர்க்கரை ஆலை கழிவு வெளியே வர்றதுனால. நான் நினைச்சுக்கிட்டேன், நான் சர்க்கரை ஆலைன்னா சீனி, நம்ம ஊர் சீனி. நான் நினைச்சுக்கிட்டேன், நான் சீனி சாப்பிடாம இருக்கிறனால எவ்வளவு மக்களுடைய குடி தண்ணீர்ல மண்ணை போடாம இருக்கிறேன், பரவாயில்ல, என்ன தெரியாமலே நான் நிறைய பேருக்கு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சது. இப்ப அடுத்து ஒன்று யோசிச்சுட்டு இருக்கிறேன், இந்த சாயம் வெள்ள துணிக்கு மாறிடலாமான் பழையபடி. ஏன்னா சாயம் போட வேண்டாம். திருப்பூர் பக்கம்ல தண்ணியெல்லாம் ரொம்ப பிரச்சனை, எவ்வளவு பேருக்கு நோய் சாய தொழிற்சாலைகளால, தொழிற்சாலை கழிவுகளால கங்கை முழுக்க கெட்டு போச்சு, சுத்தம் படுத்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. கங்கை அதுக்கு பாட்டு விட்டா சுத்தமா தான் இருக்க போகுது, நீ போய் கெடுத்துக்கிட்டா சுத்தம் பண்றதுக்கு ஒரு செலவா எதுக்கு? அப்போ இந்த தொழிற்சாலை கழிவுகளை எல்லாம் தடுக்கிறதுக்கு எந்த சட்டமும் கிடையாது. விநாயகர் சிலையை கொண்டு விசர்ஜனம் பண்றதை தடுக்கிறதுக்கு சட்டம் வருது.
அதுக்கு நீதிமன்றம் ஒத்தாசை. பக்ரீத்து, கிறிஸ்துமஸ் அப்படின்னு ஆடு மாடை வெட்டி கொள்றாங்க. இதை தடுக்கிறதுக்கு இந்த உலகத்துல எந்த சட்டமும் கிடையாது. ஆனா ஜல்லிக்கட்டுல காளை விரட்டு நடத்துறதுக்கு தடுக்கிறதுக்கு சட்டம். நீதிபதி எல்லாரும் பணம் வாங்கிட்டு சட்டம் போடுறவங்க. யார்கிட்ட எவ்வளவு பணம் வாங்குறா நமக்கு தெரியாது. ஊழல் பண்ண ஜெயலலிதா வெளியா இருக்கிறா, சும்மா இருக்கிறவன இடிச்சு கொண்ட ஷாருக் கான் வெளியே இருக்கிறான். ஆனா சல்மான் கானா ஏதோ ஒரு கான் நமக்கு என்ன தெரியுது. மாற கொண்டது யாரு? மாற கொண்டது நான் சொன்னது ஆளை இடிச்சது சொல்றேன். நான் சொல்ற ஆளு வந்து மாம்பேல் சும்மா ரோட்டு வரது சும்மா இருந்தவன தண்ணியை குடிச்சிட்டு வண்டியை ஓட்டி இடிச்சு போட்டுக்கிட்டு கோர்ட்டுக்கு போய் 10 வருஷமா 15 வருஷமா கேஸ் நடத்திக்கிட்டு கடைசியில கோர்ட் சரி. ஆனா நம்ம விஷயம் என்னன்னா நம்ம கோர்ட் எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்றேன். இப்படிப்பட்ட கோர்ட்டு நம்ம வந்து காலை வெட்டு நடத்தக்கூடாது சட்டம் போடுது. அதனால இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அரசாங்கத்தையும் நம்பக்கூடாது, கோர்ட்டையும் நம்பக்கூடாது. நாம தான் விழிப்புணர்வு அடையணும். அதுக்காக வேண்டிய சில விஷயங்கள். நம்ம நாட்டு பசுவுக்குன்னு சில சிறப்பு இருக்கு. அந்த சிறப்புகளை மூடி மறைச்சி நம்மளை ஏமாத்தி ஜெர்சி பசுவை கொண்டு இறக்குனாங்க. இப்ப நாட்டு பசு நான் இப்போ ரிஷிகேஷ் போன அப்புறம் தான் தெரிஞ்சது. இங்க நம்ம கவனிக்கல, ஆனா அங்க போனா நம்ம கவனிக்காமலே படிச்சு தெரியுது. அந்த பசுவினுடைய திமிலே இப்படி இருக்கும். நம்ம ஊர்ல இந்த மாதிரி மாடு இல்லையேன்னு தோணிச்சது. அப்புறம் இல்ல நாட்டு பசு தான் இருக்கும். இப்ப நம்ம ஊர்ல நாட்டு பசு கிடையாது, நல்லா பார்க்க முடியாது அப்படின்னாங்க. அப்புறம் இப்ப ஆனைக்கட்டி ஆசிரமத்துல கிர் பசுக்கள் வாங்கி விட்டுருக்காங்க. குஜராத்ல கிர்னு ஒரு கிர்னார்னு ஒரு இடம் இருக்கு. கிர்னு அங்க தத்தாத்திரேயர் சுவாமி கோவில் எல்லாம் இருக்கு. அங்க உள்ள பசுக்களை வாங்கி விட்டுருக்காங்க. பாக்குறதுக்கு அது ஒரு அழகா இருக்கு. நம்ம சாதாரண பசுல இருந்து அது ஒரு வித்தியாசமா இருக்கு. இப்ப நம்ம அதுதான் பார்க்க போறோம். அதனால அந்த நாட்டு பசுக்களை எல்லாம் வளர்க்கறத ஒழிச்சு கட்டிட்டாங்க. கட்டிட்டு நம்மள வெளிநாட்டு பசுக்கள் ஜெர்சி பசுக்களை வளர்த்த விட்டாங்க. முதல்ல நம்ம 2 விதமான பசுக்களுக்கு இடையில என்ன வித்தியாசம் பார்க்க போறோம். அடுத்து 2 தரக்கூடிய பால்ல என்ன வித்தியாசம் பார்க்க போறோம். முதல் விஷயம், எப்படிப்பட்ட சுற்றுப்புற சூழ்நிலைகளையும் தாக்கு பிடிக்கக்கூடிய, ரொம்ப சூடா இருந்தாலும் ரொம்ப குளிரா இருந்தாலும் தாக்கு பிடிக்கிற தன்மை நாட்டு பசுக்களுக்கு உண்டு. ஜெர்சி பசுக்கு அது கிடையாது. நாட்டு பசுக்கள் குறைவான அளவுல சாணம் போடுது, குறைவான அளவுல மீத்தேன் வாயுவை வெளியிடுது. பொதுவாக சாணத்திலிருந்து மீத்தேன் வாயு வெளியிடுது. ஜெர்சி பசு நல்லா தின்னுக்கிட்டு பீச்சிட்டு இருக்கும். அதனால மீத்தேன் வாயு அளவு அதிகம். நம்ம நாட்டு பசுல அப்படி கிடையாது. அடுத்தது, மீத்தேன்கிற சுற்றுப்புற சூழல் வெப்பத்தை அதிகப்படுத்துற வாயுல ஒன்று. எப்படி கார்பன் டை ஆக்சைடோ, எப்படி கார்பன் மோனாக்சைடோ, அந்த வரிசையில மீத்தேன் வாயுவும் ஒன்று. ஏற்கனவே ஒரு தடவை இறைச்சி சாப்பிடுறது பத்தி இதே கிளாஸ்ல பேசியிருக்கேன். பேசும்போது அது சம்பந்தமா கொஞ்சம் கூடுதலா விவரம் சொல்லியிருக்கிறேன். அடுத்தது, நாட்டு பசு 12 முதல் 18 தடவை பால் தரும். அதனுடைய ஆயுசுல 12 முதல் 18 தடவை பால் தரும். அப்புறம் சுற்றுப்புற சூழ்நிலைகளையும் மீறி அதனுடைய கருத்தரிப்பு திறன் ஜாஸ்தி. ஆனா ஜெர்சி பசுல இந்த 2 கிடையாது. அதனுடைய வாழ்நாள் அது 4 முதல் 6 தடவை தான் பால் தரும். அதனுடைய மேக்சிமமே 6, இங்க மினிமமே 12. அதனுடைய டபுள், மேக்சிமம் 18, ட்ரிபிள். அதனால பால் எவ்வளவு தடவை கொடுக்கும் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 2 முதல் 3 மடங்கு அதிக நாட்டு பசுல. அடுத்தது, இந்த பாலை விற்கிறதுனால அதிகப்படியான லாபம் நாட்டு பசுல. ஏன் அப்படின்னா, நாட்டு பசு விஷயத்துல நாம பாலை விற்கலாம், பால் பொருட்களையும் விற்கலாம். எது? நெய், வெண்ணெய், தயிர், மோர் விற்கலாம். அடுத்தது, அது மட்டும் இல்ல, அந்த பாலுடைய மூத்திரம், சாணம் அதெல்லாமும் விற்கலாம். பஞ்சகவ்யம் அப்படின்னு பயன்படுத்துவாங்க. அப்புறம் கோமூத்திரத்திலிருந்து நிறைய மருந்துகள் தயாரிக்கப்படுது, கிருமிநாசினிகள் தயாரிக்கப்படுது, சாணம் உரமா பயன்படப்படுது. இப்படி எத்தனையோ விதத்துல அந்த பசுவினுடைய ஒட்டுமொத்த உடலுமே
அதனுடைய உடம்புல இருந்து வெளிவரக்கூடிய எல்லா பொருட்களுமே நமக்கு பல்வேறு விதத்துல பயன் தருது. ஆனா ஜெர்சி பசுல அப்படி கிடையாது, யாரும் அதை பயன்படுத்துறது இல்ல. இதுக்கு மேல கண்ணுக்குட்டியும் தருது நாட்டு பசு. அதுக்கப்புறம் பராமரிப்பு செலவு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நாட்டு பசுல ரொம்ப கம்மி. ஏன்னா பொதுவாக அது ஆரோக்கியமான பசு. அப்புறம் அவுத்து விட்டு அது மேய்ச்சிட்டு வரும், தீவனம் போடுற செலவும் கம்மி. அதுக்கப்புறம் அதனுடைய மடியெல்லாம் பராமரிக்கிற செலவெல்லாம் கிடையாது. ஜெர்சி பசுவுக்கு அப்படி கிடையாது, பராமரிப்பு செலவு ஜாஸ்தி, அடிக்கடி ஆஸ்பத்திரி கூட்டிட்டு வரலாம். அடுத்தது நம்ம நாட்டு பசுவினுடைய சாணம் ஒரு இயற்கை உரமாக பயன்படுது. அதனுடைய மூத்திரம் மருந்தாக பயன்படுது. தோல் சம்பந்தமான வியாதிகளுக்கு அதை பயன்படுத்துறாங்க. அப்புறம் கிருமி நாசினியாகவும் அது பயன்படுது. இப்ப அண்மை ஈரோட்டு பக்கம் பசுவினுடைய பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் இருக்கு. வெள்ளிமலை ஹாஸ்பிட்டல் கொஞ்சம் வச்சிருக்காங்க சேல்ஸுக்கு. அவங்க நிறைய தயாரிக்கிறாங்க. முழுக்க முழுக்க பசுவில இருந்து நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு பயன்படக்கூடிய பொருட்கள், சாம்பிராணி திரி, விபூதி அப்படின்னு ஆரம்பிச்சு லோஷன், ஃபினாயில் அப்படின்னு எல்லாமே மருந்து பொருட்கள் எல்லாமே தயாரிக்கிறாங்க. வெள்ளிமலை ஆசிரமத்தில் நீங்க பாத்துக்கலாம். அதனால நாட்டு பசுல இருந்து தான் இதெல்லாம் தயாரிக்க முடியும். ஜெர்சி பசுல இருந்து தயாரிச்சா இந்த எஃபெக்ட் கிடையாது. அடுத்தது ஒரு நாட்டு பசுனுடைய வாழ்நாள் 20 முதல் 25 வருஷம். ஒரு ஜெர்சி பசுனுடைய வாழ்நாள் வெறுமனே 5 இருந்து 10 வருஷம். அடுத்தது இயற்கையாக இறந்த பிறகு அதை நம்ம உரமாக பயன்படுத்த முடியும். ஜெர்சி பசு அப்படி உரமாக பயன்படுத்த முடியாது. பசுவினுடைய கொம்பு பல்வேறு விதத்தில் பயன்படுத்தப்படுது. இதுல உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இதுல முக்கிய ஒரு குறிப்பிட்ட விசேஷமான உரமாக பயன்படுத்தப்படுது அப்படின்னு போட்டிருக்காங்க. நான் இன்னைக்கு காலைல கிளாஸ் இதை பத்தி பேசும்போது சொன்னாங்க, அதுல சீப்பு செய்வாங்க, வெட்டுக்கத்திக்கு கைப்பிடி செய்வாங்க. இப்படி எத்தனையோ பலன்கள் பசுவினுடைய கொம்புல இருக்கு. ஆனா ஜெர்சி பசு அப்படி பயன்படுத்துறது இல்லை. அப்புறம் காளைகள் நமக்கு வாகனங்களாக பயன்படுது, உழுவதற்கு பயன்படுது. அப்புறம் வாகனங்களாக போக்குவரத்துக்கு பயன்படுது. பழைய காலத்துல எல்லாம் நாரோல் கோட்டார்ல இருந்து அரிசி எல்லாம் மணாலக்குறிச்சிக்கு வரணும்னா மாட்டு வண்டியில தான் வரும். தினமும் சாயந்தரம் பார்க்கலாம், வரிசையா மாட்டு வண்டி போயிட்டே இருக்கும். இப்படி இதன் மூலமாக சுற்றுப்புற சூழலும் கெடுதல் கிடையாது. பெட்ரோல் டீசல் பயன்படுத்தினா சுற்றுப்புற சூழல் கெடுதல், சுற்றுப்புற சூழல் கெடுதலும் கிடையாது. அப்படி போக்குவரத்துக்கும் பயன்படுத்தி இருக்கு. அதுக்கு பிறகு நோய் எதிர்ப்பு சக்தி இந்த பசுக்களுக்கு அதிகம். இது எதுவுமே ஜெர்சி பசுவுக்கு பொருந்தாது, நாட்டு பசுக்களுக்கு தான் பொருந்தும். அப்புறம் ஒரு முக்கியமான இது பால். பொதுவா இன்னைக்கு ஒரு பால்ல எவ்வளவு கொழுப்பு இருக்குங்கிறத பார்த்துக்கிட்டு அதுக்கு விலை கொடுக்குறாங்களாம். அதனால ஜெர்சி பசுவுக்கு கொஞ்சம் காசு கூட கொடுக்காங்க போல இருக்கு. ஆனா அப்படி வெறுமனே கொழுப்பை மட்டும் பார்க்காம அந்த பால் கூடிய அத்தனை சத்துக்களையும் பார்த்தாங்கன்னா நாட்டு பசுக்கு ஃபர்ஸ்ட் மார்க் வந்துடும். நாட்டு பசு சாம்பியன். ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா ஓட்டப்பந்தயத்தில் ஒருத்தருக்கு பரிசு கிடைக்கும், ஒருத்தருக்கு நீளம் தாண்டுதல் கிடைக்கும், ஒருத்தருக்கு உயரம் தாண்டுதல் கிடைக்கும், ஒருத்தருக்கு பாட்டு போட்டில கிடைக்கும், ஒருத்தருக்கு பேச்சு போட்டில கிடைக்கும். எல்லாத்துலயும் யாரு நல்லா பண்றாங்களோ அவங்க தான் யாரு சாம்பியன். அப்படி பாத்தீங்கன்னா நாட்டு பசுனுடைய பால் சாம்பியன். ஏன் அப்படின்னா அதுல பி கேசோமார்பின் அப்படிங்கிற ஒரு பொருள் இல்ல, அதுக்கு பதிலா பீட்டா கேசின் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கு. இது என்ன பண்ணுதுன்னா நம்ம உடலுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி கொடுக்குது. வயிறு சம்பந்தமான நிறைய பிரச்சனைகளை குழந்தைகளுக்கு தீக்குது. உங்களுக்கு தெரியுமோ என்ன தெரியாது, தெரியுமோ என்னன்னு எதுக்கு சொல்லணும், இந்த காலத்து பிள்ளைகளுக்கு தெரியாதுன்னு உறுதியா சொல்லிடலாம். திரட்டு பால்னு ஒன்று சொல்லுவாங்க. பசு கண்ணு ஈண்ட உடனே ஒரு மஞ்சள் கலர் பால் வரும். அதை நல்ல சீனி எல்லாம் போட்டு எடுத்து கடம்புன்னு சொல்லுவாங்களா, திரட்டு பால்னு எங்க ஊர்ல சொல்லுவாங்க நினைக்கிறேன். அது ஒரு ஸ்பெஷல் டேஸ்டா இருக்குன்னு வச்சுங்க. நம்ம தேங்காயில தவிடு வச்சா, பனங்காயில தவிடு வச்சா இப்படி ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட் வரும். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஒற்றுமைக்கு புரியறதுக்கு ஆடி சொல்றேன். அதுவும் நீங்க பாத்துருக்கீங்களா இல்லையா தெரியாது. அந்த மாதிரி ஒரு அதாவது பாலினுடைய சத்து எங்க இருக்குன்னா அதனுடைய ஆடையில இருக்கு. அதை வேண்டாம் சொல்லிக்கிட்டு சாப்பிடுற புத்திசாலிகளாக நம்ம இன்னைக்கு இருக்கிறவங்க. அதாவது பால் உள்ள கழிவு போறோம், வேஸ்ட் போறோம், சத்து வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஆட்கள். சரி, இப்ப இதனால இந்த மாதிரி பசுப்பால்ல நாட்டு பசுடைய பால்ல நிறைய குணங்கள் இருக்கு.
ஜெர்சி பசுல இதுக்கு நேர மாறி இந்த கேசோமார்பின்ங்கிற பொருள் இருக்கு, BCM7, பி கேசோமார்பின். இந்த பொருள் உங்களுக்கு தசைப்பிடிப்பை உண்டாக்குது, ஒற்றை தலைவலியை உண்டாக்குது, தளர்ச்சியை உண்டாக்குது, களைப்பை உண்டாக்குது, மன தளர்ச்சிய என்ன சொல்லுவாங்க, டிப்ரெஷன், மன தளர்ச்சியை உண்டாக்குது. அப்புறம் திடீர்னு குழந்தைகள் சாவு அதை உண்டாக்குது. டைப் 2 டயபெட்டிஸை உண்டாக்குது. இதய சம்பந்தமான நோய்களை உண்டாக்குது. எலும்பு சம்பந்தமான நோய்களை உண்டாக்குது. இது 10 கொஞ்சம் பிரியும் கலர வைக்கும். இது எல்லாம் இந்த பி கேசோமார்பின்கிற ஜெர்சி பசு பால்ல இருக்கக்கூடிய பொருள்னால வரதுக்கான வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. அடுத்தது நாட்டு பசுவினுடைய பால்ல அபூர்வமான தனிமங்களான தங்கம், வெள்ளி, இரும்பு, மற்ற தாது உப்புக்கள், வைட்டமின், புரோட்டீன் இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் ஜெர்சி பசுவினுடைய பால்ல ரொம்ப குறைவா தான் இருக்கு, நாட்டு பசு பால்ல இருக்கிற மாதிரி கிடையாது. அடுத்தது வைரஸுக்கு எதிரான, பாக்டீரியாவுக்கு எதிரான, நோய் எதிர்ப்பு சக்திக்கு உண்டாக்கக்கூடிய, அப்புறம் உடம்புல உள்ள கழிவு பொருட்களை வெளியேற்றக்கூடிய, அது ஆன்டி ஆக்சிடென்ட் சொல்லுவாங்க. நம்ம உடம்புல வளர்ச்சி மாற்றம் நடக்கிறது, உடம்பு முழுக்க கழிவுகள் வருது. இந்த கழிவுகள் அப்புறப்படுத்தப்படணும். அப்புறப்படுத்துறதுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் தேவை. உதாரணத்துக்கு ஒரு வைட்டமின் சி ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட், வைட்டமின் இ ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட். இந்த மாதிரி சில பொருட்கள் இருக்கு. இஞ்சி ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட். அதனால தான் சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்ல, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின கடவுளும் இல்லைன்னாங்க. இஞ்சி டெய்லி சாப்பிடுறது உடம்புல நிறைய நல்ல குணங்களை உண்டாகும். அப்போதும் பழைய இடத்துல சுக்கு காப்பின்னு போட்டு குடிப்பாங்க. இதெல்லாம் ஆன்டி ஆக்சிடென்ட், உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியே போக வைக்கிறதுல முக்கியமான பங்கு வகிக்குது. பார்லி கஞ்சி போட்டு குடிச்சா உங்களுக்கு நிறைய உடம்புல இருக்கக்கூடிய துர்நீர்லாம் வெளியே போயிடும் அப்படின்னு. உங்களுக்கு ஒரு தகவல், கிருஷ்ணங்கோவில் பஸ் ஸ்டாப் பக்கத்துல பரிமளா ட்ரேடர்ஸ் ஒரு கடை இருக்கு. ஒரு சிவந்த பெயிண்ட் அடிச்ச கடைக்கு ஆப்போசிட் பஸ் ஸ்டாப் பக்கத்திலேயே அந்த கடையில பாபா ராம்தேவுடைய பல பொருட்கள் கிடைக்குது. அங்க மைதா கலந்த எந்த பொருளும் கிடைக்காது. முழுக்க முழுக்க கோதுமையானல் ஆனது, கெமிக்கல் சேர்ந்த பொருட்கள் கிடைக்காது. சீனி கிடைக்கும். ஆமா, பரிமளா ட்ரேடர்ஸ் கடைக்கு பேரு. அந்த நம்ம இப்போ பாரதிபுரத்துல இருந்து போகும்போது கிருஷ்ணங்கோவில் பஸ் ஸ்டாப்ல இறங்கி ஒரு 10-20 அடி போனீங்கன்னா இடது பக்கம் ஒரு மஞ்சள் பெயிண்ட் அடிச்ச கடை. அது புதுசா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அது புதுசா இது அது பஸ் ஸ்டாப் ஏத்தாப்புல. இது பஸ் ஸ்டாப்ல கொஞ்சம் வடசேரி போற வழியில போகணும். போனீங்கன்னா ஒரு செவந்த பெயிண்ட் அடிச்ச கடைக்கு ஆப்போசிட்ல அங்க பிஸ்கட் கிடைக்கும். ஆனா அதுல மைதா இருக்காது. சுகர் இல்லாத பிஸ்கட் வேணும், அப்படி வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் அங்க சீனி கிடைக்கும். ஆனா கெமிக்கல் போடாத சீனி, புரான் பேரு வட இந்திய பேர்ல. அதே மாதிரி அங்க நிறைய சோப்பு, பஞ்சகவியம் சேர்ந்த சோப்பு முதல்ல ஆரம்பிச்சு பலவிதமான மனத்துல சோப்பு ரொம்ப சீப்பான விலையில. அப்புறம் பேஸ்ட், பிரஷ், ஜூஸ், அப்புறம் மருந்துகள், அப்புறம் கோதுமை மாவு. மற்ற கோதுமை மாவுக்கு அதுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்குன்னு வாங்குறவங்க எல்லாம் என்கிட்ட சொல்றாங்க. கோதுமை மாவு, அப்புறம் சர்க்கரை எல்லாமே கிடைக்கலாம். நீங்க ஒரு தடவை வாங்கி பார்க்கலாம். லேட்டஸ்ட் நியூஸ் என்னன்னா, உங்களுக்கு எல்லாம் சந்தோஷமான நியூஸ், நூடுல்ஸ் கிடைக்குது. அந்த கடைக்கு பேர் பரிமளா ட்ரேடர்ஸ். இந்த சாமியுடைய படம் இருக்கும். பதஞ்சலின்னு ஏதோ பேர் போட்டிருப்பாங்க நினைக்கிறேன். அந்த ப்ராடக்ட் அந்த பாபா ராம்தேவுடைய படம் போட்டிருப்பாங்க. யோகா குரு, யோகா. சரி, சொல்ல வந்தேன். அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் பொருட்கள் அதுல நிறைய இருக்கு. இது எல்லாமே நாட்டு பசுடைய பால்ல தான் இருக்கு. அது மாதிரி உடல் ஆரோக்கியத்தை வளர்த்தக்கூடிய வேற பொருட்களும் அதுல இருக்கு. இது எதுவுமே ஜெர்சி பசு பால்ல தேடிதான் கண்டுபிடிக்கணும். அடுத்தது, பரிசோதனை சாலையில ஆராய்ச்சி பண்ணதுல நாட்டு பசுபால் படிக்கிற குழந்தைகளுக்கு புத்திசாலித்தனம் அதிகமா இருக்குது, ஐக்கியூ இன்டெலிஜென்ட் கோஷன் அதிகமா இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. எந்த அப்பா அம்மா மாட்டுப்பால் குடிச்சு வளர்ந்தாங்களோ, எந்த குழந்தைகள் மாட்டுப்பால் குடிச்சு வளர்ந்ததோ அவங்களுக்கு அது அதிகம் இருக்கான். பொதுவாக நம்ம நிறைய பேர் சொல்லுவோம், இந்த பிராமண பிள்ளைகள்லாம் நல்லா படிக்குது, நல்லா படிக்கும், புத்திசாலித்தனம் அதிகம் அப்படின்னு சொல்லுவோம். பிராமண பிள்ளைகள் என்ன சாப்பிடும்? 3 வேளையும் பாலும் நெய்யும் தான். அதுல இந்த இடத்துல ஒரு சின்ன தகவல், வைட்டமின் B12 ஒன்று வேணும். அது மெமரி சம்பந்தமான இதுக்கு ரொம்ப முக்கியமானது. அந்த வைட்டமின் B12 பால்ல இருக்கு. அந்த வைட்டமின் B12 யாராவது அசைவம் சாப்பிடாதவங்களா இருந்தா அவங்க கண்டிப்பா பால் சாப்பிடணும். இல்லைன்னா அவங்களுக்கு வைட்டமின் B12 வராது. வைட்டமின் B12 உங்க உடம்புல குறையும் போதுதான் முடி நரைக்கிறது,
ஞாபகம் குறைகிறது, தோல்ல சுருக்கு விடுறது, இந்த மாதிரி இதெல்லாம் நடக்கும். அதனால பால் சாப்பிட்டா வைட்டமின் B12 அதுல இருக்கிறதுனால இந்த குறைபாடுகள் எல்லாம் நமக்கு வராது. அது ஒரு தனித்தகவல். அதனால உங்களுக்கு அறிவு வளர்ச்சிக்கு, புத்திசாலித்தனத்துக்கு பசும்பால் நல்லது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் இது வரைக்கும் பால். ஒரு விஷயம் பசுனுடைய சாணத்தை பற்றி, அதுல நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஷ் இதெல்லாம் பசுவினுடைய சாணத்துல, நாட்டு பசுவினுடைய சாணத்துல இருக்குது. இதனால நிலத்துக்கு அது ஒரு நல்ல உரமாக பயன்படுது. மட்டுமில்ல, அந்த நிலங்கள்ல நோய்க்கிருமியுடைய தாக்கம் கம்மியா இருக்கு. இந்த பசுஜானத்தை பயன்படுத்தின நிலங்கள்ல நோய்க்கிருமியுடைய தாக்கம் கம்மியா இருக்கு. சில பேர் அதோட பசு மூத்திரமும் கோமூத்திரமும் சேர்த்து பயன்படுத்துறாங்க. அப்ப இன்னும் அதனுடைய எஃபெக்ட் ஜாஸ்தி அப்படின்ட்டு. கிருமிகள், புழுக்கள் இருக்கக்கூடிய அந்த இதை தெளிச்சாலே கிருமி எல்லாம் போயிடுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த குணம் ஜெர்சி பசு கிடையாது. அப்புறம் நாட்டு பசுவினுடைய மூத்திரத்தையும் வேப்ப இலைகளையும் கலந்து நாம பயன்படுத்தினோம்னா சிறந்த பூச்சிக்கொல்லி மருந்தா பயன்படுது கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப அரசாங்கமே அதை விளம்பரம் பண்ண ஆரம்பிச்சாச்சு. மற்றபடி இந்த பாபா ராம்தேவ், இந்த ஈரோடுல இருக்கக்கூடிய அந்த பசு பொருட்கள் தயாரிக்கக்கூடிய இவங்க எல்லாம் வேற நிறைய பொருட்கள், லேட்டஸ்ட் பொருட்கள் என்ன, கொசு கடிக்க ஆல் அவுட் வரைக்கும் தயாரிக்கிறாங்க. பசுவினுடைய இதுல இருந்து ஆல் அவுட் வரைக்கும் தயாரிக்கிறாங்க. பாபா ராம்தேவ்னி இருக்கு கொசு கடிக்க ஆல் அவுட். அது கெமிக்கல் இல்லாத இயற்கையான இது அப்படின்ட்டு தயாரிக்கிறாங்க. சரி, எது சொல்ல வரேன், இந்த மாதிரி எல்லாம் இருக்கிற சூழ்நிலையில நம்மளை ஏமாத்தி நாட்டு பசுவில இருந்து ஜெர்சி பசுவுக்கு மாத்திட்டாங்க. நாம மறுபடியும் நாட்டு பசுவுக்கு மாறினா இந்த பலன்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும். பொதுவாக எந்த ஒரு விஷயம் வந்தாலும் சரி, நீங்க நம்ம நாட்டுல பாரம்பரியமா செய்யப்படுறது அப்படின்னா கண்ணை மூடிட்டு அதை ஏத்துக்கலாம். நம்ம நாட்டுல பாரம்பரியமாக இல்லை அப்படின்னா கண்ணை மூடிட்டு அதை நிராகரிக்கலாம், அல்லது குறைஞ்சபட்சம் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு ஒரு 10-15 வருஷம் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு ஏத்துக்கலாம். இதுல நீங்க மாற்று கருத்தே உங்களுக்கு வேண்டாம். அநேகமா நம்ம பாரம்பரியமா கடைபிடிக்கிறது சரியா இருக்கும். அவங்க வீட்டுக்காரங்க என்ன தேவைக்கு லைட் போட்டாச்சு, நம்ம ஏன்னா அவங்க பயப்படுவாங்க, தேவைக்கு லைட் போட்டுட்டா மாடு கத்துட்டு வெளியே வருவாங்க. எனக்கு அதுக்கு பிறகுதான் எங்க நாட்டு மாடு சத்தம் போட்டுதான் நான் எழுதுனேன். நாட்டு மாடு சொல்றாங்க, அதுக்கு பிறகுதான் அதை பார்த்து வித்தியாசத்தை வரும். அதுக்கு பிறகு அம்மா சொல்றாங்க அதுல உள்ள பால் இருக்கும், அது நம்ம வீட்டுல லைட் போட்ட உடனே அம்மாவாடு கூட்டுவாங்க வீட்டுல. ரம்மியமா இருக்கு தெரியுமா காலையில. இப்ப அந்த மாட்டை வித்துட்டாங்க அவங்க, இப்ப புதுசா மாதிரிதான் எனக்கு வித்துட்டாங்க. அருமையா மாடு லட்சுமி விட்ட மாதிரி இருக்கும். இப்ப மாடு இப்ப அதனால பாரம்பரியமான விஷயங்களை சீக்கிரமா நாம புறக்கணிக்க வேண்டாம் அப்படிங்கறத மனசுல வச்சுக்கோங்க. அது ஒரு தகவல் கிருஷ்ணனுடைய பசு பத்தி.